வகுப்பிலே கலிற்றுப்படியாரில் நம்ம இது வரைக்கும் ஒரு 53 பாடல் பார்த்துருக்குறோம். கலிற்றுப்படியாரில் சிவஞானத்தை அடைவிப்பதற்கு ஒரு 4 வழி காண்பிக்கப்பட்டது. அதை சுருக்கமாக சொல்லும் பொழுது 3ஆக காட்டப்பட்டிருந்தது. அது நல்ல சிவ தன்மம், நல்ல சிவ யோகம், நல்ல சிவ ஞானம் என்று காட்டப்பட்டிருந்தது. அதை ஒவ்வொன்றாக நம்ம பகுத்து பார்த்து வந்து கொண்டிருந்தோம். அதில் நல்ல சிவ தன்மம் என்ற பொழுது அது மெல்வினை வல்வினை என்று இருந்தது. அதில் அதற்கு பிறகு வல்வினை என்று பேசும்பொழுது ஆற்றறிய வல்வினை என்று சொல்லியிருந்தால் செய்ய முடியாதுன்னாரு. அப்போது மெல்வினை என்னும் பொழுது அது நமக்கு சரியை கிரியை என்ற பாதத்தில் நிற்பது என்று சொல்லியிருந்தால் அது உழவாரம் இல்லையா, அது செய்வது. அப்படி இல்லைன்னா சிவபூஜை செய்வது, இது 2ஐயும் சொல்லியிருந்தார்கள். அடுத்தது நல்ல சிவ யோகம் என்று வரும் பொழுது அதில் ஆதார யோகம் நிராதார யோகம் என்று 2 விஷயம் காட்டப்பட்டிருந்தது இல்லையா. இந்த ஆதார யோகம் என்பது அங்கு ஒரு ஆதாரத்தை பற்றி கொண்டு செய்வது, அதாவது இந்த 6 ஆதாரங்கள் நம்மக்கிட்ட உடம்புல இருக்கக்கூடிய இந்த குண்டலினி சம்பந்தமான யோக விஷயங்களை பற்றி கொண்டு செய்வது ஆதார யோகம் என்பது. நிராதார யோகம் என்பதும் ஆதார யோகத்துடைய ரிசல்ட்டும் நிராதார யோகத்துடைய ரிசல்ட்டும் ஒன்று தான், ஆனால் மெத்தட் தான் வேறு. ஆனால் 2 பேரும் அடையக்கூடிய டார்கெட் என்னவோ என்னது தான், ஒன்று தான். அதுங்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதில் 2மே பெருமானுடைய திருவடியை தான் அடைவிக்கும் இல்லையா. அப்போது இந்த ஆதார யோகம் என்பது உட்கார்ந்து பர்பஸாக பண்ணுவது. நிராதார யோகம் என்பது அந்த நிராதார யோகிகளுக்கு தாங்கள் யோகத்தில் இருக்கிறோம் என்பது கூட தெரியாத அளவுக்கு நிகழக்கூடியது. அவர்கள் பக்தி, அதாவது பக்தி யோகம் என்று சொல்லப்படுவது தான் இங்கே நிராதார யோகம் என்பது. பக்தி இஸ் ஈக்குவல் டு அன்பு செலுத்துறது தான். அன்பு, இறைவன் மீது அன்பு செலுத்துவதே பக்தியாக ஆகும். அதனால் இதை அகமார்க்கம் சகமார்க்கம்னு கடைசியாக கொஞ்சம் கன்க்ளூட் பண்ணாங்க. இந்த யோக விஷயங்களை சகமார்க்கம் என்றும், ஏன் சகமார்க்கம் என்று சொன்னார்? அதை இல்லை, யோக விஷயத்தை பேசும்பொழுது சகமார்க்கம்னு ஏன் சொன்னார்? வெரி குட். சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய அது மார்க்கம், அது அவர் சக மார்க்கம் என்பது தோழ வழி இல்லையா, தோழரா போல சுவாமியை பாவிப்பது என்பதனால அந்த வழி என்று சொன்னார். அடுத்தது அகமார்க்கம் என்பது அன்பு விஷயமாக சுவாமியை நாம் அடைவது. ஸோ இதற்கு உதாரண புருஷர்களாக நமக்கு திகழக்கூடியவர்கள் நாயன்மார்கள். அதனால இந்த அன்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடலில் காண்பித்திருந்தார். அதனால் உலகத்திலே சுவாமி மீது அன்பு வைப்பது என்பது கண்ணப்ப நாயனாரை போலத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதனால் கண்ணப்ப நாயனாரை போல யாராலும் அனுபவிக்க முடியாது என்பது மணிவாசக பெருமானுடைய கூற்று. அதைத்தான் இந்த 52வது பாடலில் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றமையால் என்கின்ற பாடலிலே சொல்லியிருந்தார். அதாவது கண்ணப்ப நாயனாரை போல அனுபவிக்க முடியாது யாராலையும் என்று மணிவாசக பெருமானே சொல்லியிருக்கிறார். அப்போ யாருமே இறைவன் மீது அனுபவிக்க முடியாதா அப்படின்னா அன்பு வைக்க வேண்டும். ஆனால் அவரவருடைய அன்பு என்ன தரம் என்பது இறைவனுக்கு தான் தெரியும், அது அவர்களுக்கு தான் தெரியும். மற்றவர்களால் அதை என்ன பண்ண முடியாது, எடை போட்டு பார்க்க முடியாது என்று அதுக்கான ஒரு சிறப்பையும் செய்து கொடுக்குறார். அதனால் அன்பு வைக்க முடியாது, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மைன்னு ஒரு லாஜிக் இருக்கிறதுனால நம்ம யாருமே அன்பு வைக்க முடியாது போல் இருக்கு சாமி மேலே அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பாடலை எடுத்து காண்பித்து அன்பு வைக்கலாம். ஆனால் அந்த அன்பு எத்தகையது என்பது யாராலும் எடை போட்டு பார்க்க முடியாது. ஈவன் நானே ஒரு சாமி மேலே அன்பாக இருக்கேங்கிறத நாம் இன்னொரு இடத்துல சொல்ல முடியாது. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை யார் தான் கொடுக்க முடியும்? சாமி மட்டும்தான் அதை ஃபைனலைஸ் பண்ண முடியும் என்பது இந்த பாடலுடைய கருத்து. ஆமாம், அவரவருக்கு தன்மை என்னங்கிறது அவருக்கு தானே தெரியும். அதனால தான் தன்னடியார் செய்யும் அனாச்சாரம் பொறுப்பானேங்கிறார் அப்பர் சாமி. அவரவர்களுடைய அனாச்சாரத்தையும் சாமி பொறுத்து கொடுக்குறார். நம்ம செய்யக்கூடிய எத்தனை குற்றம் குறைகள் அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறோம், அத்தனையும் அவர் பொறுத்து கொண்டு நமக்கு அருள் செய்து கொண்டே இருக்கிறார். அதனால் அது அவருக்கு தான் தெரியும், என்ன கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குங்கிறது சாமிக்கு தான் தெரியும் என்பது அந்த பாடலுடைய கருத்து. அடுத்து 53வது பாடல் நம்ம பார்த்துட்டோம். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா சேந்தனாருடைய அன்பை காட்டுகிறது. இந்த சேந்தனார் என்பவர் பாருங்க, நமக்கு 63 நாயன்மார்களில் வரமாட்டார். இவர் அடியவர். இவர் திருவசைப்பா பாடிய ஆசிரியர். முக்கியமாக திருமுறை ஆசிரியர்கள் 27 பேரில் ஒருத்தராக இருக்கார். இவர் செய்த அற்புதம் என்ன என்கிறது, நம்ம இவருக்காக இறைவன் செய்த அற்புதம் என்ன என்பதை நாம் சென்ற பிள்ளைகளாக பார்த்து விட்டோம். இவருடைய அன்பின் பொருட்டு சுவாமி ஒரு பழைய துணியிலே கட்டி தரப்பட்டதாகிய ஒரு அவிழ்ந்த அமுது, அதாவது ஆச்சார குறைவாக இருக்கக்கூடிய அமுதை கூட சுவாமி ஏற்றுக்கொள்கிறார். அதனால் இங்கே ஆச்சாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்பு செய்யும் பொழுது ஆச்சாரம் என்பது ஒரு துணை காரணம், அது சப்போர்ட்டிங் ஏஜென்ட் தான் அது. அதனால் ஆச்சாரத்தை மட்டுமே பார்த்து கொண்டு அன்பு என்பதை பார்க்காம இருந்தால் அது செல்லுபடியாகாது. ஆச்சாரத்துக்கு இந்த வேலை கிடையாது. இப்போ ஆச்சாரம் என்பது சிவகாச்சாரியார் செய்தது தான், ஆச்சாரத்தோடு செய்தார். ஆனால் அவர்கிட்ட அன்பு இருந்தது, அன்பு இருந்துச்சு, அன்பு சிறப்பானது என்று தான் சுவாமி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறார் போய் கண்ணப்ப நாயனாரை பற்றி. அதனால் அன்பு என்பது ஆச்சாரத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும். அதனால் ஆச்சாரம் மட்டுமே அங்கே வேலை செய்யாது எப்பொழுதுமே. ஆனால் அன்பு மட்டும் வேலை செய்யும், ஆச்சாரம் இல்லைனாலும். அதற்கு சான்று இருக்கு. ஆனால் அந்த அன்பு எத்தகையது
இந்த ஆச்சார குறைவு என்பது யார் தீர்மானிக்க வேண்டியது? அது சாமி தான் தீர்மானிக்கணும். ஸோ அதனால் சாமி தான் எல்லாத்தையும் ஏற்றுப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் அவனை கொஞ்சம் ஆச்சார குறைவாக நடந்துக்கலாம் அப்படின்னா சாமி அப்போ கோவப்பட்டுருவார் ரொம்ப, இல்லையா? அதனால் வரமுடை தக்கன் செய்த மாவேல்வி தீமையாய்த்து நரரிடை பாலன் செய்த தீமை தான் நன்மையாய்த்தேங்கிறது சித்தியார். ஒரு பாலகனாகிய கண்டேச நாயனார் செய்த ஒரு பெரிய தீமை தன்னுடைய தந்தையோட காலை வெட்டினது. அதற்கு சாமி என் பொருட்டு ஈன்ற தாதை தாளிருந்தால் இனி உமக்கு அடுத்த தாதை நாம்னார். தக்கன் ஹோமம் செஞ்சான், பெரிய வேள்வி செஞ்சான், வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாவை செஞ்சான். ஆனால் அவனை சாமி கொன்னுவிட்டார். ஸோ நல்லது எது தீயது எதுங்கிறது இப்போ தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? சாமி கிட்ட தான் இருக்குது. ஸோ ரூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே இங்கே நல்லதுன்னு கிடையாது, ரூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே இங்கே தீயதுன்னு சொல்லிட முடியாது. ஸோ அதை தீர்மானிக்க வேண்டியது இடம் பொருள் ஏவலை பார்த்து இறைவனுக்கு உரிய உரிமை. அதனால் நாம் எது இருக்கோ அது சரியான முறை நம்மளால் எந்த அளவுக்கு சரியானதோ அந்த அளவுக்கு நம்ம ஒழுகுவதற்கு தயாராகி கொள்ள வேண்டும். அதனால் அந்த விஷயத்தை நம்ம சென்றப்போல் அந்த பாடலாம் பார்த்து விட்டோம். அதான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு 54வது பாடல், இல்லையா? துறந்த திருமுலைன்னு இருக்கு, அது பாட்டு தானே. இந்த பாடல் நம்முடைய மங்கையர்க்கரசி அம்மையாரை பற்றி பாடுகிறது. மங்கையர்க்கரசி அம்மையாருடைய அன்பு எத்தகையது என்பது இந்த பாடலில் எடுத்து காண்பிக்கிறார் நம்முடைய ஆச்சாரியர். மங்கையர்க்கரசி அம்மையார் என்பவர் நின்றசீர் நெடுமாற பாண்டிய நாயனார் என்று நம்முடைய 63 நாயன்மார்கள் இருக்கக்கூடிய ராஜா, பாண்டிய ராஜாவினுடைய மனைவியாக இருக்கக்கூடியவங்க. இவங்க 63 தனியடியார்கள்ல தனியாகவும் வருகிறார். இந்த அரிகேசரி பராங்குச பாண்டியர் என்பது இந்த ராஜாவினுடைய பேர். அந்த ராஜாவுக்கு சமண சமயப்பற்று இருக்கிறது. அவருக்கு கீழே சேர சோழ நாடுகள் அடங்கி ஜெயிச்சிட்டார் இவர். அதனால் சோழன் தன்னுடைய திரைப்பொருள்களையும் தன்னுடைய மகளையும் ராஜாவுக்கு கொடுத்து தன்னுடைய நாட்டை மீட்டு சென்றார். அப்படி திருமணம் செய்து கொண்டவர் தான் நம்முடைய அம்மையார். இங்கு ராஜாவை திரைப்பொருளாக கொடுத்து தான் அப்படிங்கிறது திருவிளையாடல் புராணம் சொல்லுகிறது. இந்த செய்தியை திருவிளையாடல் புராணம் சொல்லுகிறது. அதோடு கூட குலச்சிறை நாயனாரையும் கூட நமக்கு ராஜா தான் கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்றாரு. சோழ ராஜா கொண்டு வந்து கொடுத்த ஒரு அறிஞர் தான் குலச்சிறை நாயனார் பாண்டி ராஜாவுக்கு அப்படின்னு சொல்வது திருவிளையாடல் புராணத்தை கருத்து. இதை பற்றி ஒன்றும் சேக்கரார் சாமி சொல்லலை. சேக்கரார் சாமி ஒரு மணமேல் குடியிலே பிறந்தவர், ஒரு பாண்டி நாட்டிலே அவதரித்தவர் என்றுதான் சேக்கரார் சாமி சொல்கிறாங்க. அதனால் சில கருத்து புராண ஆசிரியர்கிட்ட வேறுபட்டிருக்குது. சரி, அது இருக்கட்டும். இப்போ இந்த நின்றசீர் நெடுமாற பாண்டிய நாயனார் சமண சமயத்தில் அழுந்து இருந்த பொழுது உலகினில் அறநடியார் புதிசாதன வழக்கமும் ஆதி அருமறை வழக்கமும் குன்றியிருந்த காலகட்டத்தில் இந்த அம்மையாரும் குலச்சிறை நாயனாரும் அரசன் இப்படி வழிதவறி இருக்கிறாரே, நன்றியில் நெறியில் அழுந்திய நாடு என்று சொல்லுகிறது பெரிய புராணம் பாண்டியர்களை பற்றி பேசும்போது. ஏன்னா அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்தான் என்று மணிவாசக பெருமான் எந்த நாட்டையும் பெருமான் சிவலோகம் ஆக்கினதா சொல்லலை, பாண்டிய நாட்டைத்தான் சிவலோகம் ஆக்கினதா சொல்லியிருக்கார். அப்பாண்டி நாட்டை சிவலோகம், அதனால் பாண்டி வெள்ளமேனர். அப்படி பாண்டிய நாட்டோடு தொடர்புடைய பெருமை நமக்கு சிவபெருமானுக்கு உண்டு. பாண்டிய நாட்டில் ஒரு ராஜாவாகவே இருக்கிறார். அவர் ஒரு மனித கோலத்தில் இருந்து கொண்டு ஒரு அரசனைப் போல வாழ்ந்து தன்னுடைய பிராட்டியையும் ஒரு அரசியைப் போல வாழ்வித்து உண்ணாமுலையாக இருக்கக்கூடிய அம்பிகை கருவுயிர்க்க முருகனையே கருவில் தாங்க, அதாவது முருகன் அவதரிக்கும் பொழுது கூட அவங்க கருவில் தாங்கலை, கார்த்திகை பெண்கள் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் உக்கிரகுமார பாண்டியரை கருவில் தாங்கி டெலிவரி பண்ணுறாங்க அம்பாள். அது திருவிளையாடல் புராணத்தில் காட்டப்படுகிறது. எப்படி ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டணுமோ அதே போல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு 10 மாதத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை மசக்கையும் அவர்களுக்கு ஏற்படுகிறது என்றெல்லாம் புராணம் காட்டுகிறது. அப்படிப்பட்ட தெய்வங்களே உலகத்துக்கு கர்த்தாவாக இருக்கக்கூடிய உலக மாதாவே இங்கே அரசியாக வாழ்ந்திருக்கிறார், நம்முடைய குலத்துக்கு முன்னோராக இருக்கிறாருங்கும் பொழுது இவன் தன்னுடைய சமயத்தை விட்டு போயிருக்கலாமா? அப்போ போயிருக்கான்னா அவன் எப்போ நன்றி கட்டவனாக இருந்திருக்கிறான். அதனால தான் நன்றியில் நெறியில் அழுந்திய நாடுன்னார் குலச்சிறை நாயனார். சேக்கரார் சாமி சொல்கிறார் பாண்டி நாட்டை பற்றி பேசும்போது. அப்படி இந்த நாட்டை திரும்பவும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும், இந்த சைவ சமயத்தை திரும்ப நிலநாட்ட வேண்டும். திருநீர் பூசுவதற்கு கூட இவ்வளோ ஒரு தடையாக இருக்கக்கூடிய இந்த கண்டு மூட்டு கேட்டு மூட்டு என்று சொல்லக்கூடிய சமணர்களுடைய விதண்டாவாதங்களை எல்லாம் போக்கியறல வேண்டும் என்று அவர் மனதுக்குள்ளே சங்கல்பம் செய்திருந்த மாத்திரத்தை சீர்காழியிலே திருமுலைப்பால் அம்பிகையினுடைய திருமுலைப்பாலை பெற்றுக்கொண்டு ஞான அமுதத்தை உண்டு அங்கு ஞானமே வடிவமாக ஒரு குழந்தை வந்திருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். இந்த அம்மா கேட்ட மாத்திரத்தில் இவர்களுக்கு திருமுலையிலே பால் சுரங்கலாம். இந்த அம்மாவுக்கு ஞான சம்பந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அம்பிகை எடுத்து பால் கொடுத்தார், பால் கொடுத்து ஞானம் வளரச் செய்கிறார், சைவ சமயத்தை நிலைநாட்டுகின்றார் அப்படிங்கிற கேட்ட மாத்திரத்தில் இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுச்சான், தன்னுடைய ஸ்தனங்கள்ல பால் சுரந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ஒரு ஆச்சாரிய மூர்த்தியை தன்னுடைய பிள்ளையாக பாவிக்கிறார்கள். அவ்வளவு ஒரு அன்பு இந்த அம்மையாருக்கு ஞானசம்பந்தர் மீது.
ஸோ இது ஞானசம்பந்தர் மீது கொண்ட அன்பா சைவ சமயத்தின் மீது கொண்ட அன்பான்னா சமயத்தின் மீது கொண்ட அன்புன்னு தான் சொல்லுவானாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஏன் ஞானசம்பந்தர் மீது பட்டு வரப்போது இப்போ. அதனால ஞானசம்பந்த பெருமானார் வாரார் மதுரைக்கு. அவர் சீர்காழியிலிருந்து புறப்பட்டு ரொம்ப நாளாக கழித்து திருமறைக்காட்டை வந்து அடைகின்றார். திருமறைக்காட்டில் இருக்கும் பொழுது அம்மையார் இங்கே கேள்வி போட்டு பக்கத்தில் பாண்டி நாட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரீச்சபிள் அப்படிங்கிற திருமறைக்காடு. அதனால் அது அங்கே இருக்கார் ஞானசம்பந்தர்னு கேள்விப்பட்ட உடனே அவர்கிட்ட இங்கே தூது சொல்லி அனுப்புனாங்க. ஞானசம்பந்த பெருமான் வருகிறார். அப்போ அம்மையார் நீ குலச்சிறை நாயனரை போய் நீங்கள் எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு ஆளாவாய் அமர்ந்தாரை கும்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் கோயிலில் போய் இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சாமி இங்கே தான் வருவார், அவரை சென்று நம்ம அங்கே பார்க்கலாம் என்று இருக்கிறார். அப்போ ஞானசம்பந்தர் வருகின்றார். அவங்களுக்கு முதல்ல ஆச்சரியம், எப்படி ஒரு குழந்தை, அப்போ ஞானசம்பந்தருக்கு 12 வயசு தான், 12 வயதாகக்கூடிய ஒரு குழந்தை எப்படி ஒரு ஞானவானாக இருக்க முடியும், அது எப்படி பாட்டு பாட முடியும், அந்த காட்சி எப்படி இருக்குங்கிறதே உங்களுக்கு முதல்ல ஆச்சரியம். அதோடு கூட இவர் தான் என்னுடைய வினையெல்லாம் தீர்க்க வந்தவர் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அவருடைய காட்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த ஆனந்த மேலிட்டினாலே அழுது கொண்டிருக்கிறார் அவர். இவர் நேராக அப்போ ஒதுங்கி இருந்தாங்க, சாமியை போய் பார்த்துட்டு வந்தார். அப்போ போய் ஞானசம்பந்த பெருமானார் அந்த குறிஞ்சி பண்ணில் ஒரு பாட்டு பாடுவார். மதுரைக்கு இருக்கக்கூடிய திரு இருக்குக்குறள் தேவாரம் அங்கே பாடுவார். பாடி முடித்து வெளில வரும்போது தான் இங்கே சாமி நாயனார் குலச்சிறை நாயனார் காமிப்பார். நிற்கிறவங்க தான் சென்னவன் தேவியார் அப்படின்னு காமித்த உடனே அவங்க ஓடி போய் ஞானசம்பந்தரோட காலில் விழுவாங்க. அப்போ சாமி அவங்கள தோலை பற்றி தூக்குறாங்க மேலே. அப்போ சொல்லுகிறார், நீங்கள் இந்த இடத்துல வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம், யானும் என் பதியும் உய்ந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அவரை பார்த்து, ஏன்னா நானும் என்னுடைய தலைவனும் உய்ந்தோம், அல்லது யானும் என்னுடைய பாண்டி நாடும் உய்ந்தது அப்படின்னாலும் அர்த்தம் சொல்லலாம். சாமி சொல்கிறார், நான் அதுக்கெல்லாம் வரலம்மா, அவங்க பதியை உய்விக்கவோ இல்லை உங்களை உய்விக்கவோ நான் வரவில்லை, அந்த தகுதியெல்லாம் எனக்கு இல்லை. சூழ்வதாகிய பரசமயத்திடை தொண்டு வாழும் நிர்மயீர் உமை காணவந்தனம் அப்படின்னார் சாமி. இந்த பரசமயம் நிகழக்கூடிய இந்த உலகத்தில் கூட இந்த நாட்டில் கூட தொண்டு செய்ய வேண்டும், சிவத்தொண்டு செய்ய வேண்டும் என்று நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, உங்களை பார்க்கதே புண்ணியம்னு நினைத்து நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு சாமி சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட கருணை உடையவராக இவர் இருக்கிறார். அப்பேற்பட்ட சம்ரக்ஷணம் பண்ணுறது, அவரை சமயத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறவங்களாம் அந்த அம்மா இருந்தாங்க. அதனால தான் அவங்களுடைய பெருமையை இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறார். இவங்க சுரந்த திருமுலைக்கே துய்ய சிவஞானம் சுரந்து உண்டார் பிள்ளையென சொல்லு சுரந்த தனம் உடையால் தென்பாண்டி மாதேவி தாழ்ந்த மனமுடையால் அன்பிருந்தவாறு. இந்த இடத்துல இந்த பாடலை காண்பிக்கக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. 3வது வரியில கடைசி வார்த்தை என்னது? தாழ்ந்த. இல்லையா? ராணி அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க ஜாலி தான், இல்லை தானே? எங்கேயோ கூட கோபுரத்தில் மாட மாளிகையில் வசிக்க போகிறாங்க. அவங்களுக்கு என்ன குறை இருக்க போது? எந்த சமயம் உலகத்தில் நிலவுனா கிறிஸ்துவம் இருந்தாதான்னா, இஸ்லாம் இருந்தாதான் என்ன, சைவம் இருந்தாதான், வைணவம் இருந்தாதான், அவங்களுக்கு கை தட்டினா ஏவல் செய்யறதுக்கு 10 பேர் இருக்க போகிறாங்க. ஓடி வந்து சொல்கிறதெல்லாம் செய்யறதுக்கு கேட்கறதுக்கு எத்தனையோ பேர் இருக்க போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏங்க சமயத்தின் மீது இவ்வளோ ஒரு பற்று? அதுதான் தாழ்ந்த மனம். ஸோ அப்போ அதிகாரம் பதவி என்பது இந்த இடத்துல நமக்கு என்றைக்கும் தாழ்வைத்தான் கொடுக்க வேண்டும், பணிவைத்தான் கொடுக்க வேண்டும். இதுதான் சைவ சமயத்தினுடைய தாத்பரியமே. இதுதான் நமக்கு சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தாழ்வேனும் தன்மையோடும் மலம் வாடி சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அறியுதுன்னார். சைவத்துக்கு வந்துடுறது பெருசு கிடையாது. சைவத்துக்கு வந்ததுக்கு பிறகு நாம் தாழ்வு மனப்பான்மையோடு தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதை சொல்லலைங்க. நம்ம என்னால் ஒன்றும் முடியாதுங்க, நான் யாருங்க, அவங்க அப்படி சொல்ல வரலை. என்னை விட எல்லாரும் பெரியவங்க, அவர்களுக்கெல்லாம் நான் அடிமையாக இருக்கின்றேன் என்று தொண்டு செய்வதிலே முன்னுரிமை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் அதை காட்டுறாங்க. அதனால தான் ஞானசம்பந்த பெருமானார் தன்னுடைய நிறைவு பதிகத்தில் சொல்லுகிறார், துன்புறுவாரல்லர் தொண்டு செய்வாரே என்ன. தொண்டு செய்பவர்கள் தான் துன்பமடைய மாட்டார்கள் என்று காட்டுகிறார். சிவத்தொண்டு செய்வதில் தான் நமக்கு இன்பம் கிடைக்கும். அந்த இன்பம் தான் உண்மையான இன்பம். அப்படி செய்பவர்கள் நமக்கு துன்பத்தை அடைய மாட்டார்கள் என்று சாமி சொல்லியிருக்கிறார். அதனால சூழ்வதாகிய பரசமயத்திடை தொண்டு வாழும் நீர்மையினர் அவங்க பார்த்து. தொண்டு அப்படின்னாலே வளைந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். 90ன்னு எழுதுறாங்க. 90 90னா 100க்கு கொஞ்சம் கம்மி இருக்குன்னு அர்த்தம். 90 ஏன்னா தொல் அப்படின்னாலே வளைஞ்சிருக்குன்னு அர்த்தம். 100 ஒன்றும் செம்மையாகலை, கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. அது வரைக்கும் நம்ம 80 10 10 பேசிட்டு வரோம். 10 20 30 40 50 60 70 80 அப்போ 90ன்னு தானே சொல்லணும்.
தொன்பதுன்னு சொல்லலை, இல்லை 9ன்னு சொல்ல மாட்டேன், 9 தனி எண்ணு, 90ன்னு நம்ம சொல்லணும். ஏன் 90ன்னு சொல்லாமல் 90 என்று சொல்கிறார்கள்னா 100 என்பது முழுமையானது, 100க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் செம்மையாகலை, நிமிரலை, அப்போ கொஞ்சம் விளைஞ்சிருக்கு 100, அதனால 100ன்னா தமிழில். அதை தொல்னா விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அதனால தான் தொண்டுனாலே விளைஞ்சிருக்கணும், பணிவு இருக்கணும். தொல்னா வளைவு, அதுலேருந்து வந்தது தான் தொண்டுங்கிற சொல்லு. நான் பதற போல நிமித்திக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நிச்சயமாக தொண்டு உள்ளம் வராது. பணிவு இருந்தால் தான் தொண்டு வரும். அந்த பணிவு யார்கிட்ட இருந்தது? மகாராணிகிட்ட இருக்குது. இப்போ நம்மளாம் என்ன மகாராணியா மகாராஜான்னு பார்த்துக்கொண்டே தான். இப்போ நம்ம எங்கே எந்த நாட்டுக்கு ராஜாவாக இருக்கோன்னு என்று பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம வீட்டுக்கெல்லாம் ராஜா அழியாக இருக்க மாட்டேன்னு நமக்கே தெரியாது. அதெல்லாம் நாட்டுக்கு ராணியாக இருக்கிறவங்களே தொண்டு உள்ளத்தோடு வாழ்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது. அதனால் அன்பு அந்த அளவுக்கு இருக்குது அவங்களுக்கு. பரமாச்சாரியாராக இருக்கக்கூடிய ஞானசம்பந்தருக்கு என்ன ஒரு குற்றம் வந்துட போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அப்படி கண்ணப்ப நாயனார் சாமியை போய் சிங்கமொழி அடிக்குமா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதது போல், இந்த அம்மையாருக்கு பரமாச்சாரியர் இதுக்கு முன்னாடி ஞானசம்பந்தர் எத்தனையோ சமணர்கள் இந்த இடத்துல பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. செத்து போனவனையே உயிரோடு எழுப்பியிருக்கார். அதெல்லாம் தெரிஞ்சும் கூட அந்த இடத்துல சமணர்களால் இவர்களுக்கு ஏதாச்சும் துன்பம் வந்துருமோன்னு வருத்தப்படுறாங்க அம்மா இல்லையா? சமணர்கள்லாம் ஓடி சென்று குறைக்கிறாங்க. என்ன சின்ன பிள்ளை, பிள்ளை என்ன அப்படி வந்து உட்காந்துருக்க அப்படின்னு ராஜா பார்த்து வேறு திட்டுறான். இது பிராமண பிள்ளை வந்தோடனே அந்த பிள்ளைய பார்த்து நீ மயங்கிட்ட, அதனால் நீ வந்தோடனே சீட்லாம் எடுத்து போட சொல்லியிருக்க உட்கார்றதுக்கு, அதனால் நீ அவன் பக்கமாக சார்ந்துன்னு எனக்கு இப்போவே தெரியுது, இந்த பிள்ளைய நாங்கள் என்ன செய்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மந்திரவாத சொற்களை எல்லாம் சாமி சுற்றி பேசுகிறானுங்க சமணர்கள். அது சேக்கடார் சாமி குறைத்தாருன்னார். குறைக்கிறதுனா சப்தம் எழுப்புறது. அதை பற்றின அம்மாவுக்கு ஒரே பயம் தாங்கல. ஆஹா, இந்த சின்ன குழந்தைய அழைச்சிட்டு வந்து இவங்கள்ட்ட மாட்டி விட்டோமே, நம்ம படுறது இல்லாமல் இவரை வேற படுத்துருவோமே போட்டு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இதெல்லாம் பெட்ரூமில் நடக்குது, ராஜாவுடைய பெட்ரூமில் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம். உடனே சாமி பார்க்குறாரு, அதை என்னம்மா என்னை பார்த்து அப்படி அழுவுறியே அப்படிங்கிறாரு. மணின் நேர் விழி மதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள், வழுதிக்கு மாபெரும் தேவி கேள் அப்படிங்கிறார். இது பாட்டா வாசகமா இல்லையா? டயலாகே பாட்டா சொல்றாரு. பால் நல்வாய் ஒரு பாலன், பால் வழியக்கூடிய பாலகன் என்று நீ என்னை பார்த்து பரிவைதிடேல், எனக்காக நீ அன்பு பயப்படாதேங்க. பானல்வாய் ஒரு பாலன் இங்கிவன் என்று நீ பரிவைதிடேல், அணை மாமலையாதியாய் பல அல்லல் சேரிடங்களில் இணர்க கெளியனலே திரு ஆளவாயரன் நிற்கவே. ஆளவாயரன் என்னுக்குள்ளே இருக்கிறார், அவர் இருக்கும்போது தீனர்களுக்கு நான் எப்படி இளைவனாக இருப்பேன், என்னை பார்த்து நீ பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லுகிறார் சாமி. ஆனை மாமலைய ஆதியா 8000 சமணர் என்கிறது வரலாறு. 8000 பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறார்கள். 8000 என்பது கூட்டமா அல்லது பேராங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு 8000 ஊர் இருக்கு, அது திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது. 8000 சமணர்கள்னு சொல்லுகிறார்கள். 8 மலை இருக்கு, ஒரு மலைக்கு 1000 பேர்னு கணக்கு வச்சா கூட 8000ன்னு சொல்றாங்க. அதில் இன்றைக்கும் நமக்கு இந்த ஆனைமலை இருக்குது. ஆனைமலைங்கிறது ஒத்தக்கடை, மதுரைக்குள்ள நீங்கள் நுழையும் பொழுது, திருச்சிராப்பள்ளியிலேருந்து மதுரைக்குள்ள நுழையும் பொழுது ஒத்தக்கடைன்னு வரும். அந்த ஒத்தக்கடை பகுதி வரும்போது சைடில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய மலை இருக்கும், அதுதான் ஆனைமலைன்னு பேர். அதை நீங்கள் மாட்டுதாவணி பேருந்து நிலையத்திலேருந்து நீங்கள் இந்த பகுதிக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து யானை ஒன்று படுத்துக்கிட்டு இப்படி ஏந்திரிக்க முயற்சி பண்ணுறது போல், தலையை தூக்கிட்டு ஏந்திரிக்க முயற்சி பண்ணுவது போல் தெரியும். அதனால் அதுக்கு பேர் ஆனைமலை. அதுக்கு வடமொழியில் இவக்குன்றம்னு பேர். இவக்குன்றம், இபம்னா யானைன்னு அர்த்தம். இபமா முகந்தனக்கு எளியோனே, திருப்புகழ் வருதா? இபமா முகந்தனக்கு இளையோனே, சாரி இளையோனேன்ட்ட. இபமா முகம்னா யானை முகத்து கடவுளுக்கு இளையவன் அர்த்தம். இபம்னா இபம், இவம் எல்லாமே யானையை குறிக்கும். இவகுன்றம்னு தமிழ்லையும் வடமொழியில் இதுக்கு பேர். இவகுன்றத்து உரையுள் ஏரி ஆதனன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வடமொழிக்கு அது வட்டெழுத்து கல்வெட்டு உண்டு, பழைய கல்வெட்டு. அது ரொம்ப முன்னாடி கிபி 3ஆம் நூற்றுக்கெல்லாம் முன்னாடி சொல்லுகிறார்கள். அப்போவே சமணர்கள் அந்த குண்டில் வசிச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன கேவ் இருக்கும், மேலே உச்சியில் ஏறினா கேவ் ஒன்று இருக்கும். அந்த கேவில் பார்த்தீங்கன்னா கற்படுக்கை, சமணர்கள் படுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்த அந்த கல் படுக்கையெல்லாம் இருக்கும். போனால் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை டவுன் ஃபுல்லாக, சிட்டி ஃபுல்லாக தெரியும் அந்தளவுக்கு. அது ஏன்னா ஆனைமலை தான் தலைமை குன்றா வச்சு, தலைமை இடமா வச்சுருக்கிறாங்க அவங்க. ஆனைமாமலை ஆதியாய் பல அப்படிங்கிறார். அது ஞானசம்பந்தர் பதிவு பண்ணுறார். அந்த பதிகம் ரொம்ப முக்கியமான பதிகங்க. அந்த மணிநேர் விழி மாதராய்ங்கிற பதிகத்தில் முழுக்க முழுக்க சமணருடைய கொள்கையெல்லாம் எடுத்து சாமி சொல்வார். கூட்டினார் கிளியின் விருத்தம் நரியின் விருத்தம்லாம் சொல்லுவார், அப்படிலாம் சொல்கிறாரு. அதனால மது ஒழிந்தவர், தேன் சாட மாட்டாங்க சமணர்கள், அது சொல்வார், அப்படிலாம் காட்டுறார். ஸோ அதனால் அந்த இடத்துல ஞானசம்பந்தருக்கு கூட அப்படி ஒரு கஷ்டம் வரும்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க தாழ்ந்த பணப்படையவராக இருக்கிறாங்க.
அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு அன்பு. அம்மா அம்மா உரிய தனம் அது. காரைக்கால் அம்மையார் சாமியை பார்த்து கவலைப்படுறாங்க இல்லையா? இது மாதிரி ஏன்னா என்னப்பா காலெல்லாம் பார்த்தா புண்ணா இருக்குங்கிறாங்க அம்மா. ஏன்ப்பான்னா இந்த தேவர்கள்லாம் மணிமகுடத்தோடு வந்து வந்து கும்பிடுறான் அவன் காலை, மணிமகுடத்தில் உள்ள ஒர்க்குஸ்லாம் அவன் காலை கீறுது பிடிச்சி, அதனால அவன் கால் புண்ணா இருக்குங்கிறாங்க அம்மா. அப்படி ஒரு அன்பு எண்ணி பார்க்குறாங்க. அவங்க பார்த்துருப்பாங்களா புண்ணை, அவங்க மனசுக்குள்ள அப்படி கற்பிதம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சுவாமிக்கு ஏற்படுமே, என்ன பண்ணுறது? நீ சாப்பிட்றது வேறு சாப்பாடு சாப்பிட மாட்டேன், எல்லோரும் பலி போடும்போது அந்த பலி சாப்பாட்டை வாங்கி தான் நீ சாப்பிடுவேன். ஆனால் நீ பலிக்கு போகும்போது பாம்பு போட்டுக்கிட்டு போறிய மேலே, யார் பலி கொடுக்க வருவா உனக்கு பார்த்து பயந்துட்டு ஓடிடுவாங்களே, இப்படி பசியோடு இருக்கணுமே, அதனால் பாம்பை கட்டி வச்சுட்டு போங்கிறாங்க அம்மா. அது சுந்தரமூர்த்தி சாமி சொல்கிறார். இது பைங்கீலி தேவாரத்துலேயும் சொல்லுவார், பரங்குன்றம் தேவாரத்தில் சொல்லுவார். பரங்குன்றம் தேவாரத்தில் அடிகேல் உமக்கு ஆட்சையை அஞ்சுதுமேம்பார். அவனை பார்த்தாலே பயமாக இருக்கு. ஏன்னா ஒரு புலித்தோல், யானைத்தோல், பாம்பு, சிங்கத்தோல் இதெல்லாமே வச்சுருக்கீங்க. அவனை பார்த்தா எங்கேயாவது பக்தி செலுத்துற மாதிரி இருக்கியா பார்த்தாக்குறார் தாயவர். அவனை பார்த்தாலே பயமாக இருக்கு எனக்கு. அடிகேல் உமக்கு ஆட்சையை அஞ்சுதுமே. இந்த பைங்கீலி தேவாரத்தில் பலிக்கு நீர் செல்லும் பொழுது பாம்பு வேண்டாம் பிராணிரே அப்படிங்கிறார். பிராணிரே நீங்கள் பலிக்கு போகும்பொழுது பாம்பு அணிந்து கொள்ளாதீர்கள், ஏன்னா பார்க்குறவங்க பயந்துட்டு ஓடிடுவாங்க அப்படிங்கிறார் சாமி. அதனால் இதெல்லாம் அன்பு மேலீடுனாலே அப்படி அவருக்கு பாம்பு. சித்தியார் சொல்லுகிறது சாமி அணிந்து கொள்ளக்கூடிய பொருட்கள் எல்லாமே சாங்காங்க உபாங்கம்னு சொல்லும். சாங்காங்க உபாங்கம், அங்க சாங்க உபாங்கம், இது எல்லாமே திருவருளாலவே இருக்கிறது சாமிக்குன்னார் சித்தியார் ஆசிரியர். அருள் தான் எல்லாமே. சாமி கொன்றை சூடியிருக்காருன்னு உடனே கொன்றை மரத்தில் இங்கே பூக்கிற பூவை பறித்து கொண்டு போய் தள்ள வச்சிருக்காருன்னு அர்த்தம் இல்லை. அவர் கொன்றையாக நமக்கு தோன்றுவது அருளுடைய வெளிப்பாடு தான். ஒரு பாம்பு அணிஞ்சிருக்காருன்னா இங்கே புத்தர் உள்ள ஒரு பாம்பு எடுத்து தள்ள மாட்டிருக்காரு போட்டிருக்குன்னா அது அர்த்தம் இல்லை. அங்கே பாம்பாக நமக்கு தோன்றுவது கூட திருவருள் தான். எல்லாமே அருளுடைய வெளிப்பாடு தான். அது இவர்களுக்கெல்லாம் தெரியுமா? தெரியாது, நல்லாவே தெரியும், ஞானவான்கள். ஆனாலும் அவங்கெல்லாம் பயப்படுறாங்க சாமிக்கு ஏதோ ஆயிடுமோன்னு. ஸோ அதுதான் அன்பினுடைய விஷயம். அதுதான் தாழ்ந்த மனம். அன்பு என்பது அதிகப்படியான கல்வி என்பது நமக்கு அந்த அன்பை தான் கொடுக்கணும். சாமிக்கு வலிக்குமா வலிக்காதாங்கிறதே அவர் யோசிக்கவே இல்லை. புகழ்த்துணை நாயனார் அகத்தடிமை செய்து அகத்தடிமை செய்யும் அந்தனன் தான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான், மிக தளர்வு எய்தி குடத்தையும் நம் முடிமேல் வீழ்த்துதற்கு அப்படின்னு பாட்டு சுந்தரமூர்த்தி சாமி தேவாரம். இந்த புகழ்த்துணைன்னு நாயனார் பேர். அவர் வந்து குருக்கள் கோயிலில் பூஜை பண்ணுறாங்கல்ல, அந்த குருக்கள் அவர். அந்த ஊரில் பஞ்சம் அதிகமாக போச்சு. அரிசில் கரை புத்தூர்னு பேர், ஊர் பேர். அரிசில் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய புத்தூர். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட புத்தூர் இருக்குது. அந்த புத்தூர் இது இல்லை, இது வேற புத்துன்னு சொல்கிறதுக்காக அரிசிலாற்றங்கரையில் இருக்கக்கூடிய புத்தூங்கிறதுக்காக அரிசிற்கரை புத்தூர்னு ஊர் பேர். அந்த கரையில் இருக்கக்கூடிய ஊரில் அதிகம் பஞ்சமாகி போச்சு. இவரே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, சாமிக்கே நைவேத்தியத்துக்கு என்னத்தை கொண்டு போகிறது? இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நைவேத்தியம் இல்லைன்னா தண்ணியாவதுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திளைக்கும் சாப்பிடாமலே அதிகாலையில் அந்த தண்ணியாவது கொண்டு அபிஷேகம் பண்ணுவோன்னு குடத்தில் தண்ணியை முண்டு போய் அரிசிலாற்றங்கரை தண்ணியை கொண்டு போய் சாமி அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுவோன்னு. இவர் சாப்பிடாததுனால இவருக்கு எனர்ஜி எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. 2 நாள் 3 நாள் ஆனோடனே ஸோ உடத்தை தூக்கி ஒரு நாள் இப்படி அபிஷேகம் பண்ண முடியல. நமக்கே தெரியும், நமக்கு ஒரு நாள் விரதம் இருந்தால் நம்ம என்ன பாடுபடுறோம் நமக்கு தான் தெரியும். அவர் 3 நாள் 4 நாள் சாப்பிடாம இருக்காரு. குருக்கள் ஏற்கனவே அவர் என்ன எப்படி இருக்க போறாரு? இப்போ உள்ள குருக்கள்லாம் எப்படி இருக்காங்க அது வேற. பழைய குருக்கள்லாம் கொஞ்சம் அப்படிதான் எடுத்துருப்பாங்க இல்லையா? அவரால் தூக்கி அப்படி அபிஷேகம் பண்ணும்போது என்ன ஆகலை, அவர் கையை விட்டுவிட்டார் குடத்தை. டொம்முன்னு சாமி தாலில் விழுந்து போச்சு குடம், வெங்கல குடம். உடனே அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் பயந்துக்கிட்டு. சாமிக்கு வலிக்குமே, தண்ணியோட குடத்தை தூக்கி தாய் மேலே தலை போட்டோமே, சாமிக்கு வலிக்குமேன்னு பயந்துக்கிட்டு அழுதுட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். உங்களுக்கு இந்த உயிரை போக்கிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. உடனே சாமி நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் வலிக்கல, இந்த பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் உனக்கு மட்டும் ஒரு காசு தரேன், நீ அதை வச்சுட்டு கோயில் பூஜை பண்ணிட்டு நீ சாப்பிட்டு கொண்டாடு சாமி இல்லையா? எவ்வளோ ஒரு சாமிக்கு ஒரு ஓரம் வந்துடையா பாருங்க. ஓரம் வந்துடையாது. அந்த பஞ்சகாலத்திலையும் சாமிக்கு சாப்பிடணும்னு நினைச்ச ஒரு ஆள் அவர் தானேங்க. அதனால அவர் கொடுக்குறாரு சாமி. அதில் ஓரம் வந்துடையா? அதெல்லாம் நாம் எவ்வளோ உழைச்சோமோ அதெல்லாம் நமக்கு சம்பளமாக கிடைக்கும். உழைக்கவே இல்லைன்னா எப்படி கிடைக்கும் நமக்கு? சாமிக்கு பக்தி செலுத்தினா அந்த செலுத்தினா சாமி கொடுப்பாரு. சாமி பாட்டுக்கு இருக்காரு, அவன் பாட்டுக்கு இருக்கிறோட நமக்கு சாமி என்ன கொடுப்பாரு? அவர்கிட்ட காண்டு வாதமாக கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டார். அதனால அந்த தாழ்ந்த மனம் என்பது இந்த இடத்துல நமக்கு பணிவை கொடுக்கிறது. இந்த பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணலன்னோ, சுரந்த திருமுலைக்கே தூய சிவஞானம். இது அதான் திருமுலையில் பால் சுரந்ததுன்னு தொடக்கத்திலே சொல்லியாச்சு அவங்கள பற்றி. சுரந்து உண்டார் பிள்ளையன சொல்லனா சொன்ன மாத்திரத்தில் இவங்களுக்கு ஸ்தானத்தில் பால் சுரந்தது. அப்படி தாயாக. அதனால தான் ஞான சம்பந்தருக்கு மொத்தம் 3 தாயின்னு சொல்லுவாங்க. பால் பெத்த தாய் ஒருத்தவங்க, பால் கொடுத்த தாய் ஒருத்தவங்க, நினைந்து பால் கொடுத்த தாய் ஒருத்தவங்க, 3 பேர்.
அதனால 3 இப்போ நமக்கு தாய் இருக்கிறாங்க. பகவதி அம்மையார் பெற்றெடுத்தவங்க. தோணி ஆமாம் பெரிய பிராட்டி இல்லையா, பெரிய நிலை நாயகி. அந்த அம்மா வந்து அவங்க பால் கொடுத்து ஆட்கொண்டவங்க. இவங்க நினைத்து பால் சுரந்து அவருடைய தொண்டு வெளிப்பட செய்தவர்கள் இவங்க தான். இவங்க மதுரை கூப்பிடலன்னா அவர் என்ன செஞ்சிருப்பார்? இப்போ அங்கே போயிருக்க மாட்டார். மதுரை போனாலும் அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. அதனால இந்த துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார். அவர் 4வர் நான்மணி மாலை அப்படின்னு, அது ஆக்சுவலாக அவர் வந்து லிங்காயத்தவர். ஆனால் 4வர் மீது அவர் பாட்டு பாடியிருக்கார், 4வர் நான்மணி மாலைன்னு. அந்த அவர் சொல்லுகிறார், இலை படர்ந்த பொய்கை இடத்தழுதல் கண்டு முளை சுரந்த அன்னையோ முன் நின் நிலை விளம்ப கொங்கை சுரந்த அருட்கோமகளோ சம்பந்தா இங்கு உயர்ந்த தாய் யார் சொல் எனக்கு. உனக்கு 2 பேர்ல எந்த தாய் உயர்ந்த தாய் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. கிருஷ்ணருக்கு இந்த 2 தாய் இருக்குன்னு ஆண்டாள் பாடுறாங்க இல்லையா. பெற்றதுரத்தி பேர்ந்துரத்தி பால் வளர்ந்துன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த திருப்பாவையில் இருக்குது. அது மாதிரி இவருக்கு 2 தாயின்னு சொன்னார். முதல்ல இந்த இலை படர்ந்த குளத்தருகில் அழுதாய் இல்லையா, அப்போ ஒரு அம்மா வந்து உனக்கு பால் கொடுத்தாலே அவ தாயா பெரிய தாயா உனக்கு, இல்லை இந்த அம்மா வந்து இவங்கப்பா உன்னை நினைச்ச மாத்திரத்திலே பால் கொடுத்தாங்களே அந்த அம்மா உனக்கு பெரிய தாயா? பெத்த தாயே விட்டாரு, கணக்கிலே வைக்கல அவங்கள. இப்போ 2 பேர் தான் இடையில வந்தது தான் அம்மாவா இருக்காங்க 2 பேரும். அதனால இவங்க 2 பேர்ல எது உயர்ந்த தாய் சொல் அப்படின்னு சொல்லி அவர் பாடுவதாக நயமாக காட்டுகின்றார்கள். அதனால சரிதானே, அந்த அம்மாவுக்கு அதை நினைத்த மதத்திலே பால் சுரந்தது என்று காட்டுறார். இந்த பாட்டு விளங்குச்சு இல்லையா? அடுத்த பாட்டு போலாமா? 55வது பாட்டா? சரி, இந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு பாருங்க. சினிமா பாட்டை பார்த்து எழுதி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அன்பே என் அன்பே பாட்டு இருக்கு பாருங்க. இதுவா சினிமா எழுதிட்டாரா? சாமியை பார்த்து அப்படி கூப்பிடணுமா? நம்ம யாரையா பார்த்து என் அன்பே உயிரேன்னு கூப்பிடுறோம். எல்லாரையும் பார்த்து அம்மாவை கூப்பிடுவோம், அப்பாவை கூப்பிடுறோம், குழந்தைங்களை விருப்பமானவங்களை எல்லாரையும் கூப்பிடுறோம். ஆனால் யாரை நம்ம அன்பே அன்பேன்னு கூப்பிடணும்? சினிமா பாட்டை பூரா பாருங்க, அன்பே அன்பே அன்பேன்னு எத்தனை பாட்டு இருக்கு. அன்பே அன்பே நீ என் பிள்ளைன்னு பாட்டு இருக்கு இல்லையா? எத்தனை இடத்துல அன்பே அன்பேன்னு பாட்டு போட்டு வச்சிருக்கா பாருங்க. சில பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதையே முக்தியின்பம் மாதிரி எழுதுவானுங்க. சிற்றின்பம் என்ற சுகத்தையே சினிமா பாட்டில் வர்றீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் முக்தி இன்பம். ஒரு பாட்டு கூட எழுதல, கேட்டால் ரொம்ப சிரிப்பாக இருந்தது. அது மாதிரி இதை தவிர்த்து வேற முக்தி இன்பம் வேற என்ன இருக்கு? இதை ஏன் யோகிகள் எல்லாம் தேடுறாங்க? முக்தியை போய் வெள்ளாக்கலாம், உங்ககிட்ட வந்தால் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறான். பாட்டை அப்படி எழுதி வச்சிருக்காங்க. அப்போ அது ஹீரோயினா இப்பெல்லாம் பாட்டு எழுதி வச்சிருக்காங்க பொருளற்று. இதான் பொருட்பிழைன்னு பேர் இல்லையா? ஒரு தலைவியை பார்த்து அவளை பார்த்து எல்லாரும் முக்தி இன்பத்தை அனுபவிக்கலாம்னு சொன்னா அது தலைவிக்கு ஒரு லட்சணம். அது இதுதான் பொருள் பிழைன்னு பேர். பொருள் இல்லாமல் எழுதிவிட்டா பாருங்க பாட்டை. அதான் அப்போ இந்த பாட்டை எப்படி படிக்கணும்னா, அன்பே என் அன்பே என்று அவன் பால் அழுதரற்றி அன்பே அன்பாக அறிவழியும் அன்பன்றி தீர்த்தம் தியானம் சிவார்ச்சனைகள் செய்யும் அவை சாற்றும் பழம் அன்றேதான் அப்படின்னார். நாம செஞ்சிட்டு இருக்க எல்லாமே பொய்யின்ட்டாருங்க. இப்போ 3வது வரியை பாருங்க, தீர்த்தம் தியானம் சிவார்ச்சனைகள் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இப்போ தீர்த்தாடனம் போறோமா சார், இன்னைக்கு நாங்கள் ராமேஸ்வரம் போகலான்னு இருக்கோம் சார், அதனால இந்த வாரம் கிளாஸ் தர முடியல சார் அப்படிங்கிறோம்ல ஃபோன் பண்ணி. சார் அதனால இன்னைக்கு நான் இந்த இதுக்கு கூப்பிட்டுருவேன், என் குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன் சார், நான் நார்த் இந்தியா டூர் போயிருக்கேன் சார், நாங்கள் வந்து இதுக்கு கங்கைக்கு போகிறோம் சார். எல்லாமே நம்ம சொல்லி இந்த ஞான விஷயத்தை நம்ம பல இடங்கள் அவாய்ட் பண்ணுறோம். ஸோ மேட்ட எல்லாருமே இருப்போம். எனக்கு இருக்குல்ல, நானும் வெளில போகிறதுனால நானும் கிளாஸ் கேன்சல் பண்ணாத, என்ன மட்டும் சொல்கிறீங்க எங்களை மட்டும் சொல்லி கேட்காதீங்க, நானும் உண்டு அதில். அதனால் தீர்த்தம் அடுத்து தியானம். தியானம் என்பது இருந்து கொண்டு செய்வது ஒரு இடத்துல. யோகம் என்பது, யோகம்னாலே நமக்கு ஆதார யோகம் நிராதார யோகம் வந்துடும். நிராதார யோகம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. ஆதார யோகம் செய்ய உட்காந்தாலும் அதுவும் நமக்கு வசப்படாதுன்னு தெரியும். ஸோ அதனால் அதுவும் நமக்கு வசப்படாத ஒன்று. சிவார்ச்சனைகள் அடுத்தது. இந்த சிவார்ச்சனைங்கிறது சிவபூசை செய்கிறது. சிவபூஜை செய்யும் பொழுது அது தரிசனம் நம்ம செய்வது, பரார்த்த பூஜை தரிசனம், அது சிவார்ச்சனையில் வரும். ஏன்னா குருக்கள்கிட்ட போய் கொடுத்து என் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கிறோம். உன் பேரில் அர்ச்சனை பண்ணால் என்ன அர்த்தம்? நம்ம பேரை சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ணுறதா? நம்ம பேரில் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது, இன்னாரு பண்ணுறார் அப்படிங்கிறத சங்கல்பம் பண்ணிக்கிறது. அது தெரியாது சாமிக்கு, இன்னார் தான் பண்ணுறாங்க அர்ச்சனை பண்ணுறாங்கன்னு தெரியாது அவருக்கு. அதனால சங்கல்பத்தில் இருக்கு, அதனால நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம பேரை சொல்லி நட்சத்திரம் சொல்லி தான் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால அப்படி பண்ணுறாங்க. ஆனால் அது தெரியல மக்களுக்கு. உன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டேன் அப்படிங்குது.
உன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணால் சாமி என்ன செய்வார்? அதனால இப்போ அட்லீஸ்ட் அவங்களாவது வந்து கும்பிட்டாலாவது அட்லீஸ்ட் இது வந்தால் புண்ணியம் சிவ புண்ணியம் கிடைச்சது, சாமி தரிசனம் பண்ணால் தரிசன விசேஷத்தினால ஒரு கெட்டது நான் மாறலான்னு சொல்லலாம். இவங்க பேரில் அவங்க அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அதனால் என்ன வரும்? இப்போ சிவ பூஜை சிவ தரிசனம் பண்ணது இவங்க, சிவனை கும்பிட்டது இவங்க, காசு செலவு பண்ணது இவங்க, அவங்க பேரை மட்டும் சொன்னால் உடனே சாமி அவங்க நல்லா செஞ்சுருவாரா? மக்கள் அப்படி அறியாமையில் இருக்கிறாங்க. அதனால் சிவார்த்தனை என்பது பரார்த்த பூஜையிலையும் பார்த்தீங்கன்னா பாதி பொய்யா தான் இருக்குது, விஷயம் தெரியாமல் இருக்காங்க. சரி, ஆன்மார்த்த பூஜை எடுத்துக்கிட்டாலும் கூட ஆன்மார்த்த பூஜையிலையும் பார்த்தீங்கன்னா கிரியாபாதங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எல்லாருமே கிரியை விஷயங்களை தான் எடுத்துக்கிறாங்க கையில், தவிர்த்து அதில் உள்ள ஞான விஷயங்களை எடுத்துக்கொள்வது இல்லை. நம்ம வகுப்பில் அன்னைக்கு கூட சொல்லியிருந்தோம், அகப்பூசை என்பது தான் மிக மிக முக்கியமானதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அகபூஜை என்பது இல்லாமல் புறபூஜை செய்ய முடியாது. அதனால் சித்தியார சிவபூஜையை பற்றி பேசும்பொழுது புறம்பேயும் பூஜை செய்ய வேண்டியது தான் தொடங்குறார். சிவபூஜைன்னு உடனே அகபூஜைன்னு தான் சொல்லுகிறார். அகபூஜைனா எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புறபூஜையை பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுனாக்க நீங்கள் இப்படி செய்யுங்கப்பா அப்படிங்கிறார தவிர்த்து புறபூஜையை முன்னிலைப்படுத்தவே இல்லை. அதனால் வெளியில் செய்யக்கூடிய பூசையெல்லாம் நாடக பூசை அப்படிங்கிறது சித்தியாருடைய கருத்து. இது வெளில செய்கிறது எல்லாமே நாடகமாக செய்யக்கூடியது தான், இது முழுக்க முழுக்க ஒரு பலனை கொடுத்துடாது, உள்ளுக்குள்ளே அன்பு இல்லாமல் செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாமே என்னது தான் பயன் தராது அப்படின்ட்டார். அதனால் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னது? சாமியை பார்த்து அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? அவரை தவிர்த்து வேறு ஒன்றும் நமக்கு இல்லைங்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். எது நடந்தாலும் ஒரு சங்கல்பம் தான் அப்படின்னு நினச்சி நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது தெரியணும். ஸோ அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ரியாக்ஷன் என்பது நம்ம கூடவே பிறந்தது. இப்போ பிறந்த உடனே நம்ம ரியாக்ட் பண்ணலனால தூக்கிட்டு நேராக வச்சுருவாங்க உள்ள இல்லையா? ஸோ அதனால் ரியாக்ஷன் என்பது ஒரு மஸ்ட். மனுஷனா பிறந்த ரியாக்ஷன் எதாக இருந்தாலும் அது பிறந்தோடனே குழந்தைனா அழுவணும்னு வச்சுருக்கான். ஏன் அழுவணும்? குழந்தை பிறந்தோடனே அப்போ தான் நல்லா இருக்கும்னா சுவாசத்துக்காக குழந்தை வீல்னு கத்துதுங்கிறாங்க. ஏன் கத்துதுன்னா அப்போ தான் அது வரைக்கும் ஃபங்க்ஷன் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த லங்ஸ் ஸ்டார்ட் ஆகிறத காற்று உள்ளே போக வேண்டியதுனால அது காற்றை இழுக்கிறது தான் அந்த அழுகிறது. அதனால குழந்தைய தூக்கி தலைகீழ பிடிச்சிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? டெலிவரியான குழந்தைய தூக்கி தலைகீழ பிடிச்சி முதுகில் தட்டுவாங்க. அப்போ தான் அந்த காற்றை உள்ளே இழுக்கும், நுரையீரல் விரிந்து சுருங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரியாக்ஷனுங்கிறது வேணும். அழுகைங்கிற ரியாக்ஷன் இல்லைன்னா குழந்தை பிறந்ததே கிடையாது. இப்போ நாம ரியாக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கிறது? அப்போ தினம் ரியாக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ குறைந்தபட்சம் என்ன பண்ணலாம்? நம்ம பண்ணது தப்புன்னு உணர்ந்துக்கிட்டு அடுத்தது அதோடைய விளைவுகள் வராமலாவது தடுத்துக்கலாம். அப்புறம் அதை பண்ணாமல் இருக்கலாம். அடுத்தடுத்தது சரி இப்போ என்ன நம்ம ரியாக்ட் பண்ணி என்ன ஆக போகுதுங்கிற மாதிரி அதை நம்ம கடந்து போயிடுறது நல்லது அப்படின்னு அமைதியாக இருந்துக்க வேண்டியது தான். அப்போது சாமி எப்படி கூப்பிட வேண்டும்? அன்பே என் அன்பே என்று கூப்பிடணுமா? அன்பு என்பது இந்த இடத்துல நம்ம வைக்கக்கூடிய ஒரு நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம்னு வச்சுக்கோமா. ஒருத்த மேலே நான் அன்பு வைக்கிறதுங்கிறது, நான் மேலே பாசமாக இருக்கேன், அன்பாக இருக்கேன் அப்படிங்கும்போது அவர் வேறு தான், இவர் வேறு தான். அந்த பாசங்கிற பொருள் வேறு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? இவர் வைத்த பாசமும் இவர் யார் மேலே பாசம் வச்சாரோ பெருமான் அவரும் ரெண்டு வேறு வேறு பொருள் இல்லைங்கிற அளவுக்கு அன்பு வைக்கணும். அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு அன்புக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறார். இது எப்படிப்பா புரிஞ்சுக்கிறதுன்னா, கண்ணப்ப நாயனார் புராணத்தில் நாயனாரும் நாணனும் கீழே இருந்து மேலே போகும்பொழுது சாமி பார்க்கும்பொழுது அதான் சொல்லுகிறார், நாணனும் பின்பு அன்பும் நளிர் வர ஏறங்கிறார் சேகரார் சாமி. ரெண்டு பேரும் சேர்ந்து மலை ஏறினாங்க. நாணனும் நாணனும் திருநாரும் போனான்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லலை. நாணனும் பின் அன்பும் நளிர் வர ஏறனார். அப்போ அன்பினுடைய வடிவமாகவே ஆயிட்டார், அவர் அன்பாகவே ஆயிட்டார். சிவருமான் மீது வைத்த அன்புனா என்னன்னா அது கண்ணப்ப நாயனார் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டார். அது ஆக்கு பெயராக ஆகிட்டார். செய்தவர் அதற்கு தொழில் ஆகு பெயர்னு இதுக்கு பேர். செய்தவர் அதோடைய விஷயமாகவே ஆகிட்டார். அப்படி நாம் அனுபவிக்கிறோம் சாமி மேலேங்கிறது. ஸோ அப்போ நாம் ஒரு பொருள் இருக்கிறதே முதல்ல தெரியக்கூடாது. நமக்குன்னு ஒரு விருப்பங்களே இருக்கக்கூடாது. நம்ம சிவபூஜை பண்ணும்பொழுது முடிச்சதில் சிவபூஜா பலம் தேகின்னு சாமிகிட்ட கேட்குறோமே, அப்போ எங்கே இருக்குது அன்பு? இதில் இப்போ சாமிகிட்ட சிவபூஜை பண்ண பழத்தை கொடுங்கன்னு கேட்குறோம். அப்புறம் நம்மகிட்ட எங்கேருந்து அன்பு இருக்க முடியும்? நாம் ஒரு பொருளாகவும் சாமி ஒரு பொருளாகவும் இருக்கிறதுனால தானே நீங்கள் வேறையாக இருக்கீங்க, நீங்கள் எனக்கு அதை கொடுங்கன்னு கேட்குறோம். அப்புறம் எங்கேருந்து அன்பு இருக்கும்போது அப்புறம் எங்கேருந்து பூஜை இருக்க போகுது இப்போ இதில் இல்லையா? அப்படி இருக்க வேண்டுமா? இப்போ நிர்வாண தீட்சையுடையவர்களுக்கு ஞான பூஜை என்பது கொஞ்சம் சிறியதாக இருக்கும் மற்றதோட ஒப்பிடும் பொழுது. அப்போ அது ஏன் அவங்களுக்கு இவ்வளோ ஷார்ட்டேஜாக வச்சுருக்காங்க, சின்னதாக வச்சுருக்காங்க அதை அப்படிங்கும் பொழுது அவங்க உருகி செய்ய அப்படி நேரம் ஆகுமா? சின்ன கொஞ்சம் கிரியையை செஞ்சு முடிக்கிறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. இப்போ
அப்படி ஆகுமா அந்த நிர்வாண பூஜை, நிர்வாண தீட்சை உள்ளவங்களுக்கு உரிய பூஜையை செய்யும் பொழுது அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இருக்க வேண்டும்ங்கிறாங்க. அப்படி செய்யணும் அந்த அன்பான பூஜையை. அப்படி யாருக்காவது இருக்கான்னு பார்த்தா உலகத்தில் அப்படி யாருக்கும் இருக்கா மாதிரி தெரியல. இருக்கலாம், நம்ம அவங்கள தனிப்பட்ட முறையில் நம்ம இடப்பட்டு பார்க்க முடியாது, சாமி தான் தெரியும் சொல்லியாச்சு ஏற்கனவே. அதனால அன்பே என் அன்பே என்று அவன்பால் அழுதரற்றி, இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நாம் என்ன பண்ணிக்கிறோம், இவங்க அப்படி இவங்க அப்படி எப்படி நமக்குள்ளே எல்லாம் பேசிக்கிறோம். இப்போ நம்ம யாருக்கிட்ட போய் அழுணுங்கிறாரு இப்போ சாமி? அவன்பால் அழுதுனர். நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு யார்கிட்ட சொல்லி அழ வேண்டும்? நம்ம சாமிகிட்ட தான் அழுது அரற்றி அப்படின்னார். என்று அவன்பால் அழுது அரற்றி அன்பே அன்பாக அறிவு அழியும். அப்போ நம்முடைய அறிவானது அங்கே இல்லாமல் போய்விடும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்மை முன்னிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இல்லாமல் போகும். அது அடிமைத்துவத்தில் தான் வரும், சொல்லியாச்சு. அது அடிமையாகவே இருந்து பழகிட்டுங்க அப்படிங்கிறோம்ல சில பேரை பார்த்து. அவங்க என்னதான் நீங்கள் கொண்டு வந்து ஒரு கோலை கொடுத்து பிடிச்சிட்டு நில்லான்னு சொன்னால் கூட அதெல்லாம் நிற்க தெரியாது. அது காட்டில் கிடந்ததை கொண்டு வந்து ராஜமொழி மொழினா எப்படி முடிக்கும்பாங்க. அது மாதிரி அது அடிமையாகவே இருந்து பழகவங்களுக்கு அது அடிமையாகவே தான் தோண வைக்கும். அது அவங்களால மேலே ஒரு அந்த கதை கூட சொல்லுவேன். ஒரு பிச்சைக்காரியை வந்து ஒரு ராஜா பார்த்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு ராணியாக வச்சுக்கிட்டான் கொண்டு போய். அவளுக்கு இருக்க உடம்பு சரியில்லாமல் போய்ட்டு ரொம்ப இதாகிட்டான். அப்புறம் என்ன சொன்னால், ஏன்னா வைத்தியரெல்லாம் தேசாயத்தில் உள்ள எல்லா வைத்தியரையும் கொண்டு வந்து வைத்தியம் பார்த்தா ராஜா. அவளுக்கு ஒன்றும் என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல யாராலையுமே. இருக்க ரொம்ப வலிந்துக்கிட்டே இருக்கா அவள். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்னதாம்மா அவனுக்கு செய்ய சொல்லாமான்னு ராணிகிட்ட கேட்டான் ராஜா. இல்லை, நான் சாப்பிடும் போது மட்டும் என்னை தனியாக விட்டுருங்க, அது போதும், வேறு ஒன்றும் எனக்கு வேணாம். சரி அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் அவன் ரூமில் வச்சு கதை சாத்திட்டு வந்துடுறது டெய்லிக்கும். அப்படியே போயிட்டு இருந்தனால நல்லாயிட்டான், வழக்கம்போல ஆகிட்டான். என்னதான் செஞ்சா அவள் தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராஜா அதை பார்ப்போமே எனக்கு கதை திறந்து பார்த்தா சாதத்தெல்லாம் போட்டு குழம்பெல்லாம் ஒன்றா ஊற்றி ரசம் ஊற்றி பொரியெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி அங்கே இருக்கிற ஜன்னல் மாடம் எல்லாத்தையும் ஒன்றா வந்து ஒவ்வொரு இடத்துல போய் அம்மா தாயே ஏதாவது சாதம் தான் போடுங்களா, அம்மா தாய் அப்படியே எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ராஜா பார்த்தாலே ஆஹா இவளுக்கு அந்த புத்தி பாரில் இன்னும், அதனால இவன் அதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்லி அப்புறம் வெளில அனுப்பி விட்டதாக ஒரு கதை. அதனால அந்த பழக்க வழக்கம்ங்கிறது வந்து எப்பொழுதுமே நம்ம செய்வதில் சார்ந்ததான் மன்னமாம் தன்மைன்னு அதுக்கு பேர். அது அடிமைத்தனம் இருந்தால் தான் அது அடிமையாக இருக்க முடியும். அது எங்கேயுமே தலை தூக்கக்கூடாது. அதுபோல் இங்கே இருக்கணுங்கிறார். அழுது அரற்றி அன்பே அன்பாக இருந்தால் அறிவு அழியும். அன்பு அன்றி, அன்பு இல்லாமல் தீர்த்தம் தியானம் சிவார்த்தனைகள் செய்வது எதனால் போது? கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே ஓடும் நீரினை ஓட்டை குடத்தில் அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கரோடு ஒக்குமேன்னார் அப்பர் சாமி. கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும், கங்கைக்கு போனாலும் சரி, கயாவுக்கு போனாலும் சரி, ராமேஸ்வரம் போய் அக்னி தீர்த்தத்தில் ஆடினாலும் சரி, அங்கே உள்ள 22 தீர்த்தமா ராமேஸ்வரத்தில் எல்லா தீர்த்தத்திலையும் ஆடினாலும் சரி, சிவபெருமான் மேலே கருணை பக்தி இல்லைனாக்க அதெல்லாம் வேசுதான்ட்டார் அப்பர் சாமி. தீர்த்தங்கிறது சென்றாடு தீர்த்தங்கள் ஆனால் தாமேன்னார் அப்பர். அதனால தீர்த்தம். அப்புறம் மணிவாச பெருமான் சொல்றாரு, தீர்த்தனை தில்லை சிற்றம்பலத்த கூத்தனைங்கிறார். தீர்த்தமாகவே அவர் தான் இருக்காரு மணிவாச பெருமான் சொல்றார். அதனால தீர்த்த சிறப்புடையவரே சாமி தான். திருவானைக்கால சாமி போய் திருவானைக்காவுடைய செழுந்தரலை சென்று ஆடினேனேன்னார் அப்பர் சாமி. அங்கே சாமியை கும்பிட்டேன்னு சொல்லலை, சென்று ஆடினேனேங்கிறார். அங்கே போய் குளிச்சாராம். அப்படி தீர்த்தம் என்பது இறைவனுடைய வடிவம். இறைவன் அனுகிரகம் பண்ணலைன்னா தீர்த்தாடனம் பண்ணுறதே வேசுங்கிற எண்ணம் இருக்கணும் இல்லையா? இன்னொரு பாட்டு கூட அது மாதிரி இருக்குமே, அரணுக்கு அன்பு இல்லையல் மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கும். சாமி மீது அன்பு வைக்காமல் எது செஞ்சாலும் அது புண்ணியத்துக்கு வராது, சிவபுண்ணியமாக விளையாது என்பதை காட்டியிருக்கோம். அது விளக்கம் புரியுதில்லை இந்த பாட்டுக்கு. அன்பன்றி தீர்த்தம் தியானம் சிவார்த்தனைகள் செய்யும் அவை சாற்றும் பழமன்றையது. அந்த இடத்துல அன்பு என்பது பக்தி. பக்தி அதாவது வெளி சமயத்தர் வைஷ்ணவங்கள்லாம் போவாங்க. வைஷ்ணவத்தாரெலாம் வந்து ஒரு தீர்த்தாடனம் போகிறது, கங்கையில் குளிக்கிறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா அப்போ அவங்களுக்கும் அது புண்ணியமாக வராது இந்த பாடல் படி, கருத்துப்படி. ஏன்னா சிவார்த்தனைங்கிறது முக்கியம், சிவ வழிபாடு, அரணுக்கு அன்பு என்பது முக்கியம். ஸோ அப்போ அவங்களுக்கு பலனை இல்லையா சார்னா உண்டு. அவங்க கும்பிடுற தெய்வம் அந்த அளவுக்கு எவ்வளோ முடிஞ்சால் அந்த அளவுக்கு பலனை கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ அடுத்தது இந்த மற்றைய சமயத்தார் எதுவுமே இல்லாமல் சாமியே இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. நம்ம வேதத்தை கும்பிட்டுக்கிட்டு அவங்கெல்லாம் கூட சாமியை தீர்த்தாடனங்கள்லாம் பண்ணுவது என்பது எப்படி கிடைக்கும்? இப்போ ஒரு புண்ணியத்தையும் கொடுக்காது. இப்போ ஏன்னா அது ஒரு சடம். கங்கை என்பது என்ன அறிவுடைய பொருளா? கங்கை நீருங்கிறது. கங்கை நீருக்கு கங்கையாகிய அந்த தேவியே வச்சுக்கப்போ, கங்கா தேவியே அவளுக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உடையவளாவ
கங்கையில் தீர்த்தாடனம் பண்ணுன்னா புண்ணியத்தை கொடுக்குறவன் சிவபெருமான் இல்லையா? கங்கைக்கே குற்றம் வருதே. சண்டாள கன்னிகை ஒரு 7 பேர் வந்துட்டு இருக்காங்க. சண்டாள கன்னிகைன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப குளத்தில் தாழ்ந்தவர் போல் இருக்கிறா. பார்க்குறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப கிழிஞ்சிருக்கு, பழைய துணியாக இருக்குது, கருப்பாக கனகரையர்னு இருக்கிறாங்க. ஒரு 7 பொண்ணு வந்துட்டு இருக்காருவோ. அங்கே அகத்தியர் போயிட்டுருக்காரு. என்னம்மா யாருமா நீங்கள் எப்படி பார்க்காரு என்னப்பா அப்படின்னு கேட்டோடனே, நாங்கள் தாங்க புண்ணிய நதிகள் 7 சப்தகங்கான்னு எங்களுக்கு பேருங்க. அப்படியா, ஏன் அப்படி ஆகிட்டீங்கன்னா, உலகத்தில் உள்ளவங்களாம் பாவத்தை கொண்டு எங்கள்கிட்ட கழுவுறாங்க, அந்த பாவத்தால் நாங்களாம் எப்படி ஆயிருக்கோம் அப்படின்னாங்க. ஐயோ அப்படியா, எங்களுக்காக தீர்வு உண்டான உண்டு. உங்கள் எல்லாரோடையும் தீர்த்த சிறப்புடைய பெருமையான தீர்த்தம் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் காவேரின்னு பேர். அந்த காவேரி நதி மயிலாடுதுறையில் துலா மாதம் முழுக்க ரொம்ப கரைபுரண்டு ஓடுவா. அங்கே போய் நீங்கள் நீராடினீங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷமெல்லாம் நீங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அவங்க போய் தீர்த்தம் ஆடுறதுனால தான் அந்த எல்லா நதிகளுடைய புண்ணியமும் அன்றைக்கு மயிலாடுதுறையில் இந்த ஐப்பசி மாதம் 30 நாள் இருக்கிறதா ஐதீகம். என்னது அப்படியா? சரிங்களா? அப்பர் சாமி வந்து இன்னொரு பாட்டில் இது பேடா வேணுமா இருந்தாங்க இதான் வச்சுங்க, அவங்க வேணும்லாம் வச்சுங்க. சரிக்கா. அதனால் இந்த அப்பர் சாமி ஒரு பாட்டில் வந்து தொண்டானேன் பட்டதென்னே தூய காவிரியின் நன்னீர் கொண்டு அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்கிறார் அப்பர் சாமி. காவிரியின் நன்னீர் கொண்டு சாமியை அபிஷேகம் பண்ணாமே வழிபாடு செய்யாமல் இருந்துட்டேன்னார். கங்கையோட தண்ணியை கொண்டு அபிஷேகம் பண்ணாமல் இருந்தால் பாடிடலாமா இல்லையா? அவர் காவிரியினுடைய தண்ணீரை கொண்டு அபிஷேகம் பண்ணாமல் இருந்தனேன்னு அப்பர் சாமி சொல்கிறாங்க. அப்போ ஒரு சிறப்புடையவள் காவிரியினுடைய தீர்த்த சிறப்பு அப்படி இருக்குது. போகரும் யோகரும் புலரிவாய் மூழ்க மென்னுமா காவிரி அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமி சொல்கிறார். போகரும் யோகரும் புலரிவாய் மூழ்கன்னார். திருத்துருத்தி தேவரத்தில் சொல்லுகிறார் காவிரி பற்றி. சுந்தரமூர்த்தி சாமி சொல்லுகிறார். புலரினா அதிகாலை, புலரினா அதிகாலை. கேரளாலாம் என்ன புலரிம்பாங்க, புலரி பொன் புலரி அப்படின்னே ஒரு நியூஸ் அந்த இது கைரளி டிவி வருது, மலையாள டிவி, அதில் பொன் புலரின்னு காலையில் ஓடும். அதிகாலை பொழுதுக்கு புலரி வைகரை. போகரும் யோகரும் புலரிவாய் மூழ்க காவேரியை பற்றி சொல்கிறார். அதிகாலையில் காவேரியில் எல்லாரும் குளிக்கிறாங்கன்னார். அப்பர் சாமி பூசை படித்துறையில் போய் குளிக்க போகிறாங்கிறார் திருவிடைமருதூர் போகும்பொழுது. பூசம் ஈசன் இடைமருதனில் பூசம் நான் புகுதும் புனலாடவேன்னார். திருவிடைமருதூரில் பூச தீர்த்தம் ரொம்ப ஃபேமஸான தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் வந்து தான் வரகுண பாண்டிய மகாராஜா தீர்த்தம் ஆடுறாருங்கிறது திருவிளையாடல் புராணம். தைப்பூசத்தில் ஒரு நாள் போயிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக. தைப்பூசத்துக்கு நீங்கள் மாயாவரத்துக்கு இந்த பக்கம் போனீங்கன்னாக்க காலை நேரத்துக்கு போயினீங்கன்னா திருவிடைமருதூரில் போய் சாமி முதல் நாள் தேர் இருக்கும், மறுநாள் தீர்த்தாடணும். சாமி பஞ்சமூர்த்தியாக போவார் திருவிடைமருதூர் பூசப்படித்துறைக்கு. தீர்த்தம் ஆடிட்டு அங்கேருந்து புறப்பட்டு சாயந்தரம் வந்தீங்கன்னா நடராஜா ரொம்ப விசேஷம். தைப்பூசம் அன்னைக்கு சிதம்பரத்தில் அன்றைக்கி தான் நடராஜா சிதம்பரத்துக்கு வந்த நாள் தைப்பூசம் தான். தைப்பூசத்து அன்னைக்கு தான் நடராஜா பதஞ்சலி வியாக்கிரபாத ஜெய்மணி முனிவர்களுக்கு நடனம் ஆடி காமிக்கிறதுக்காக சிதம்பரத்துக்கு வந்தார். ஆமாம் ஆமாம் தைப்பூசம். ஆமாம் அவர் அன்னைக்கு ஐக்கியமானார். ஏன்னா சிதம்பரத்தில் என்ன விசேஷம்னா அன்னைக்கு சாமி வந்து ஜெய்மினி வியாக்கிரபாத பதஞ்சலி திருமேனிகள் வணங்கும்படியாக பஞ்சமூர்த்தியாக ஊர்வலமாக வருவார். அந்த ஜெய்மினி வியாக்கிரபாத பதஞ்சலி முனிவருக்கும் சிவகங்கையில் அபிஷேகம் ஆகும் குளத்தில். அங்கே தீர்த்தம் கொடுத்தோடனே சாமி புறப்பட்டு சபைக்கு வருவாங்க 3 பேரும். சபைக்கு வரும்பொழுது அங்கே சபையில் சாமி அலங்காரம் ஆகிருப்பார். அப்போ சபை முழுக்க பாவாடை போட்டு அன்ன பாவாடை போட்டிருப்பாங்க. அந்த நண்பகலில் தான் சாமி தரிசனம் கொடுத்தார். அதனால் தரிசனத்தை பார்க்குறதுக்காக எல்லாம் கூட்டமாக இருப்பாங்க. கதவு சாத்திருக்கும். ஜெய்மினி வியாக்கிரபாதர் பதஞ்சலி 3 பேரும் சபைக்கு வந்தோடனே சபையை திறப்பாங்க, தீவாரத்தினாக மூடிடுவாங்க. அதனால் மத்தியானம் போனால் பார்க்க முடியாது அந்த நேரத்துக்கு. அன்றைக்கி சாயந்தரம் தான் விசேஷமான தரிசனமாக இருக்கும். முடிஞ்சவங்க விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொடி மரத்துலேருந்து நேராக சபைக்கு நேராக 3 பேர் வரும்பொழுதே பின்னாடியே போவாங்க. அவங்களுக்கு நேராக நின்னாதான் சாமி தெரிவார். வேறு எங்கே இருந்தாலும் தெரிய மாட்டேன். சிதம்பரத்துடைய கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரியும். அப்படி போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். தைப்பூசம் அன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ். அது ஒரே நாளில் 2 முக்கியமான தலத்தை பார்க்கலாம். அது சொல்கிறேன். திருவிடைமருதூர் தீர்த்த விசேடம், சிதம்பரம் தரிசன விசேடம் அன்னைக்கு தைப்பூசத்து அன்னைக்கு. சரி, அதனால் அந்த தீர்த்த விசேஷம், தியானம், சிவார்த்தனைகள் இதெல்லாமே நமக்கு அன்பு இல்லாமல் செஞ்சால் என்ன கிடையாது, புண்ணியம் கொடுக்காது என்பதுன்னு இந்த பாடலை விளக்குறார். அடுத்த பாட்டு போலாமா? 56வது பாட்டு. எல்லார் அறிவுகளின் தாற்பரியம் என்னறிவு செல்லுமிடத்து அளவும் சென்றறிந்தேன் வல்லபடி வாதனையை மாற்றும் வகை இதுவே மற்றவற்றுள் ஏதமர கண்ட அவிதம் என்று சொல்லுகிறார்.
இந்த இடத்துல ஏதமர கண்ட விதம்னார். அதுதான் இந்த பாடனுடைய மைய கருத்து. கண்ட விதம் தான் சரி, விதம்ங்கிறது சரி, கண்ட விதம், கண்ட விதம் சரி, பார்த்த விதம் இதுதான். எப்படிப்பா பார்த்தா நான் அப்படி அந்த விதத்துல தான் பார்த்தேன், இந்த விதத்துல தான் பார்த்தேன் வரும் இல்லையா, அந்த விதம்ங்கிறது அதுதான். விதம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? வகை, வகை, ஒப்பு, அந்த ஒப்புல ரைட் கரெக்டா இருக்கு. அப்போ ஏதம் என்பது என்ன? குற்றம். ஏதம்னா குற்றம். வெரி குட். ஏதம்னா குற்றம். இப்போ நமக்கு என்ன குற்றம் இருக்குது? பிறவியாகிய குற்றம் நம்மகிட்ட இருக்குது. பிறவிக்கு எது காரணம்? ஆணவ மலம் நமக்கு காரணம். அந்த மலத்தை தீர்த்துக் கொள்வதற்கு என்ன வழி அப்படிங்கிறத இந்த பாட்டை சொல்றாரு. ஏதம் அறக்கண்ட விதம்னா காட்சியை கண்டது. குற்றமில்லாத காட்சின்னு அந்த இடத்துல அர்த்தம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க பாட்டை. குற்றமில்லாத காட்சிக்கு என்ன பேரு? ஞான காட்சி. நம்ம நிர்விகற்ப காட்சின்னு சொல்லுவோமா? அதை நிர்விகற்ப காட்சி, விகற்பம் இல்லாத காட்சி, குற்றம் இல்லாத காட்சி. காட்சி 3 வகையாப்படும். என்னது? ஐயக்காட்சி, திரிவு காட்சி, விகற்ப காட்சி அப்படிங்கிறோம். ஐயக்காட்சினா இது அதுவா இதுவா, அவரா இவரான்னு பார்த்து பார்க்கறது. திரிவு காட்சினா இது அவர் தானே இது அப்படின்னு வேற ஒருத்தரை பார்த்து நினைச்சுக்கிறது. விகற்ப காட்சினா மாற்றத்தோடு பார்க்கறது. நிர்விகற்பம்னா விகற்பம் இல்ல. நிர்விகற்பத்துக்கு விகற்ப காட்சிக்கு இன்னொரு பேர் சவிகற்ப காட்சின்னு பேர் உண்டு. விகற்ப காட்சினாலும் சவிகர், சனா கூடியதுன்னு அர்த்தம். விகற்பத்தோடு கூடியது சவிகற்பம். ஆமா ஆமா, இல்ல இல்ல, ஐயம் திரிபு விகற்பம். ஐயம்ங்கிறது அச்சத்தோட பார்க்கறது, திரிபுங்கிறது மாற்றி பார்க்கறது, நாம மாற்றி பார்க்கறது, இது வேறாக தோன்றுவது. அந்த காட்சியிலேயே அதுக்கான தோற்றப்புழை இருக்கும். நிர்விகற்பனா ஒண்ணுமே இல்லாமல் நல்லா பார்க்கறது, சரியான காட்சி. விகற்பமே இல்லாதது கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கும். அது ரெண்டு தனித்தனியாக சொல்றாங்க. திரிபு காட்சி அப்படிங்கிறது இதை ஒட்டு, அதாவது ஒரு விஷயத்தை சுத்தமா வேறவா பார்த்துடுறது திரிபு காட்சி. ஒரு சில மாற்றத்தோடு, அப்போ ஒரு சில மாற்றத்தோடு பார்ப்பது. பத்தைய சிவப்பா பச்சை சட்டை போட்டிருக்காரு, ஆனால் சிவப்பு சட்டை மாதிரி அப்படி கொஞ்சம் விஷயம். ஆனால் அன்னார் தான் அவரு அப்படிங்கிறத, அவரு தான் எனக்கு தெரியும் ஆனால் பச்சை சட்டை போட்டிருந்தாரு அப்படிங்கிறது மாற்றி சொல்லிப்படுறது. இதுதான் விகற்பத்தோடு கூடிய காட்சி. அன்னைக்கு அவர் ரெட்டு போட்டு வந்துருப்பாரு, நம்ம பச்சைன்னு சொல்றோம், ஆனால் இன்னாரும் தெரியுதில்ல. அதனால காட்சி நிகழ்ந்திருக்கு, ஆனால் சில மாற்றம் இருக்குது. எந்த குறையுமே இல்லாத காட்சியை தான் என்னன்னு சொல்லுறோம் நம்ம? நிர்விகற்ப காட்சிக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன காட்சி இருக்குது? அதை சொன்னீங்களே, யோக காட்சி. யோக காட்சி, ஞான காட்சி இருக்கு அடுத்தது காட்சியில். அது இறைவனுக்கு உரியது ஞான காட்சி. சாமியை பார்க்கும்பொழுது ஞான காட்சி. ரெண்டாவது காண்டல் வாயில் மானதம்னு காட்சியிலே 3 உண்டு. காண்டல் மானதம் வாயில்னு காட்சியில் 3 உண்டு. வாயிற்காட்சி, மானத காட்சி, காட்சி அப்படின்றது. காட்சிங்கிறது கண்ணால் நிகழ்றது மட்டும் தான் காட்சியா? ஒரு காட்சிங்கிற இந்த இடத்துல அனுபவம், ஒருவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் இந்த இடத்துல காட்சின்னு சொல்லி கொண்டோம். இந்த நூலை படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது காட்சி நிகழ்ந்ததுக்கான ஒரு விஷயம் தானே. அது கண்ணால் பார்த்தா மட்டும்தான் காட்சியா? அதை படித்ததும் காட்சி நிகழ்ந்ததாக தான் கொள்கின்றோம். இப்போ அதை மனசாலையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்வது மனதால் நினைக்கக்கூடிய காட்சி தானே, அதான் மானத காட்சி. வாயில் காட்சினா, வாயில்னா பொறின்னு அர்த்தம், ஐம்பொறி, ஐம்பொறிகளால் பார்க்கக்கூடிய காட்சி, அதான் வாயிற்காட்சி, மானத காட்சி அப்படின்னு சொல்லி அதில் விஷயம் இருக்குது. இதெல்லாம் சித்தியாரில் அளவைகள் படிக்கும்பொழுது இருக்கும். சித்தியார் படிக்கிறீங்க இல்லையா நீங்கள்? இப்போ உங்களுக்கு கிடையாதா? 3rd இயர் சித்தியார் உங்களுக்கு அப்போ எப்போ வரும்? ஓ, நெக்ஸ்ட் இயர். சரி. அதனால அப்போ வந்து அப்போ இந்த ஏதமர கண்ட காட்சி அப்படிங்கிறது இந்த இடத்துல குற்றமில்லாத கண்டதாகிய காட்சி இல்லை, குற்றம் அரும்படியாக கண்ட காட்சின்னு அர்த்தம். குற்றம் என்பது மலம் வரும்படியாக நான் கண்டதாகிய சிவக்காட்சின்னு கொள்ளணும் அந்த பாட்டில். விளக்கம் புரியுதுங்களா? வருத்தம் என்னன்னா, நான் சொல்றது காட்சியை பற்றின விளக்கம் இந்த பாட்டு சொல்லலை. இதில் சொல்லப்படுவது என்னுடைய குற்றத்தை அறுத்து கொள்வதற்காக நான் கண்ட காட்சி அப்படின்னார் இந்த இடத்துல. அது என்ன காட்சியாக இருக்கும்? சிவபெருமானுடைய காட்சி தான் இல்லையா? அதனால எல்லார் அறிவுகளின் தாற்பரியம் என் அறிவு செல்லும் இடத்தளவும், எல்லாவற்றையும் கொண்டு என் மனசுக்குள்ள நான் போட்டுக்கிறது. எல்லாத்துக்குமே நம்மளால தான் நடக்கும்போது போட்டிருக்கு, நாம தான் இதுக்கு எல்லாத்துக்கும் செய்யணும், நாம இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கவுங்களுக்கு பொறுப்பை பிரித்து கொடுத்துட்டு அவங்கவுங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். நம்மளால தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது தேவையில்லாத வேலை. அது இது உலகத்திலே நமக்கு இப்போ பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். மற்ற விஷயங்கள்லாம் மனசுக்குள்ளே ஏற்றிக்கணுமா? ஐயோ ஏங்க அப்படி உலகத்தில் மழை வந்திருக்கு, ஏங்க அப்படி கஷ்டப்படுறோம், எல்லாரும் பண்ணுறாங்களே, என்ன பண்ண தெரியலங்க, எதுக்கு பழுதுகிட்டு வெட்டியா? இப்போ 70 மழை நிற்க போதா? சரியா கஷ்டப்படாது. இங்கே இந்த நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கஷ்டப்படல, வேற எங்கேயாவது ஒரு நாட்டில் கஷ்டப்பட போகிறாங்க. அவ்வளோதான். உலகம் ஃபுல்லாக நடந்துட்டு தான் இருக்குது.
சாமி எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கார். ஏன் கொடுத்தார்? அந்தந்த உயிர்களுடைய ஆதி ஆத்மீகமா, ஆதி பௌதிகமா, ஆதி தெய்வீகமா? பௌதிகமா. வினை கழிவுல புயல் எல்லாம் இதெல்லாம் பௌதிகம் தான். சரி, பிடிச்சிட்டீங்க அப்போ. சரி, அதனால ஓ இதை பிடிச்சிட்டீங்களா போலயே? அவ்வளோ மாத்தி அப்டேட் ஆகிட்டே இருக்கீங்க. அவ்வளோ ஆள் அப்டேட் அவ்வளோ படுது. ஆமா, சரி. எல்லார் அறிவுகளின் தாற்பயம். உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், நீ பேசாம இருக்கிறாங்களா அம்மா அப்பாலாம் அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் சஜன் சொல்லிட்டு இருக்கிறது, எல்லாத்தையும் கொண்டு வந்து எழுதிக்கிறது. ஸோ இதெல்லாம் அந்த பேசிக் குவாலிட்டி ஃபார் என்ன சொல்லுவாங்க, ரிஜெக்ஷன். இதெல்லாம் இல்லையா? எல்லாத்தையும் நாம் வந்து நம்ம தானே கருத்திருத்துவம் ஏற்படுத்திக் கொள்வது. அதை பற்றி அடுத்த பாட்டில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நமக்கு எதுக்குங்க தேவையில்லாத வேங்கிறது இதெல்லாம்? நமக்கு நம்மளுடைய விஷயங்களை தீர்க்கறதுக்கே வழியை காணும். நமக்கு இப்போது நமக்கு அடுத்தவங்களை பற்றி எதுக்கு சஜஷனு, எதுக்கு நம்ம போய் அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லிக்கிட்டு அப்போ அவன் என்ன சொல்லுவான், நீ சொன்னால செஞ்ச அப்படி அடுத்து வேற வச்சு இல்லையா? அதனால எல்லார் அறிவுகளில் தாற்பயம் என் அறிவு செல்லும் இடத்தளவும். அப்போ என் அறிவு செல்லும் இடத்தளவும் சென்றறிந்தேன் அப்படிங்கிறது என்னன்னாக்க, தாற்பயம் என் அறிவு செல்லும் இடத்தளவுங்கிறது. என் அறிவு ரெண்டு பொருள். ஒன்று எல்லாரோட அறிவும் நான் போய் சென்று பார்த்தேன். இன்னொன்று என் அறிவு சென்று. என் அறிவு என்னைக்கு இல்லாமல் போனதோ அன்னைக்கு தான் நான் இந்த உலகத்துக்கு நான் கர்த்தா இல்லைங்கிறத புரிந்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். சென்று அறிந்தேன். என் அறிவு செல்லும் இடத்து அளவும் சென்று அறிந்தேன். என் அறிவு என்னைக்கு போனதோ அன்னைக்கு தான் இந்த உலகத்துக்கு எதுக்குமே நான் காரணம் இல்லைன்னு எனக்கு புரிந்தது. அப்போது உலகத்துக்கு கர்த்தா சிவருமான்னு நான் உணர்ந்து கொண்டேன். அதான் அந்த பாடலோட அர்த்தம். ஆமாம், அப்படி இல்லை. அதான் சென்று செல்லும் இடத்து நான் பொழுத அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை அந்த இடத்துல. அதுக்கும் அதே மீனிங் தான், இந்த மீனிங் தான் வந்துச்சு. அப்படியா? அது இருக்கு. இதே சித்தியாரில் தான். சித்தியார் இல்லை, கலெக்டர் படியாரில் இருக்கு. என் அறிவு சென்ற அளவுன்னா அதுவும் என்னுடைய அறிவு என்னைக்கு நீங்குதோ அன்னைக்கு தான். புரியுது. இந்த பாட்டு இல்லை, அந்த பாட்டுக்கும் இதுதான் மீனிங். நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஆமாம், அப்படி தான் நான் சொல்லியிருக்கிறதா. அப்படி சொன்னதாக தான் எனக்கு நினைவு இருக்கு. என் அறிவு சென்ற அளவில்ங்கிறது என்னுடைய இந்த பசுபோதம். அதான் இந்த பாட்டு. என் அறிவு சென்ற அளவில் யான் இன்று அறிந்த அப்படின்னா என்னுடைய அறிவு தற்போதம் போனப்போ நான் அறிந்து கொண்ட அறிவு. அதுதான் இதுக்கான மீனிங். அப்படி சொன்னதான் ஞாபகம் இருக்கு. நல்லா ஞாபகம் இருக்கு. அதான் என்னுடைய அறிவு எனக்குன்னு இருக்கக்கூடிய அது பேர் பசுபோதம் அல்ல தற்போதம், சுவாசஞானம். இது போன இடத்துல நான் அறிஞ்ச அறிவு எதுவோ அதுதான் என்னுடைய அறிவுன்னு கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துலையும் மீனிங். என் அறிவு செல்லும் இடத்தளவும்னா எப்போ செல்லும் இடத்தளவுனா இது வரைக்கும் அறிவு போகும், அது வரைக்கும் நான் வச்சு பார்க்குறேன்னு அர்த்தம் இல்லை. இங்கே என்னுடைய அறிவாகிய பசுபோதம் சென்ற அளவுக்கு சென்று அறிந்தேன், பெருமானை அறிந்து கொண்டேன். அப்படி கிடையாது. அப்படி படித்தாலும் நமக்கு தான் ஞானம் கிடைக்காது, கைக்கூடாது. அதிக படிப்புனால ஞானம் வராதுங்கிறது அப்படி இருக்கா? சரி, ஏதோ மிஸ் பண்ணிட்டியா? சரி, அதனால வல்லபடி வாதனையை மாற்றும்னார். இப்படி இருந்தோம்னா நம்முடைய துன்பத்தை இது மாற்றும். வாதனைங்கிறது இந்த இடத்துல துன்பம்னு அர்த்தம். அதனால மாற்றும் வகை இதுவே மற்றவரை ஏதமர கண்ட விதம். இப்படித்தான் நான் ஏதமர கண்டு கொண்டேன் அப்படின்னாலும் சரிதான். நான் சொன்ன மாதிரி காட்சி தெளிவாக கண்டேன்னாலும் பாட்டு என்னமோ சரியாக தான் பொறுத்துக்கிறது. விளக்கம் புரியுதுங்களா? சரி, அடுத்தது இப்போ எல்லாவற்றையும் படிக்கிறோம், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறோம், திருவருள் துணை கொண்டு தெரிந்து கொள்கிறோம், இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அப்போ திருவருள்னா திருவருளையும் விட்டு நம்ம அடுத்தது சாமியும் நாம மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பேச போகிறார். இதுக்கு பிறகு இதுக்கு என்ன உதாரணம் நம்ம சொல்லுவோம்? ஏன் திருவருளை விட வேண்டும் சொல்லுங்க பார்ப்போம். திருவருளை விடுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு நம்ம பார்த்துருக்கோம். திருவருட்பயன் அதையும் சொல்லிடுறேன், சொல்லுங்க பார்ப்போம். பாட்டு கூட வேணாம், கருத்தை சொல்லுங்கள். திருவருள் என்பதுக்கு நமக்கு எல்லா இடத்துலையும் உதவி செய்யும். இல்லைன்னா திருவருளையும் நேர கடைசியில் விட்டுருந்தோம் ஏன் அப்படின்றது ஒரு பாட்டு. தானாகவே அது விட்டு நான் என்ன கேட்குறேன், திருவருள் ஏன் முத்தி கொடுக்காதுன்னு நான் கேட்குறேன். அதுக்கு என்ன இந்த ரைட், இது ஒரு பாட்டு நம்ம ஒரு உதாரணத்தை ஓமையோட சொல்லியிருந்தார்.
திருவருட்பயனில் ஒரு பாட்டு இருக்கு, அருளுரு நிலையில பற்றி பேசும்பொழுது எப்படி ஒரு பெண்ணும் சேர்ந்தா அந்த இடத்துல இன்பம் அனுபவிக்க முடியாதோ அந்த ஓமை இருக்கு. ஞாபகம் இருக்க? சொன்னீங்களா நீங்க? அதை தான் நான் கேட்டேன். அப்போ அதை தான் நான் கேட்கிறேன். நான் இப்போ திருவருள் என்பது இந்த பெண்ணு தன்மையோடு இருக்குது, உயிருக்கும் ஆன்மாவுக்கும் அந்த லட்சணம் தான் இருக்குது. அதனால பதியோடு சேர்ந்தாதான் அவளுக்கு அந்த இன்பம் கிடைக்கும். அதுதான் ஓமையோட அழகாக காமிச்சிருந்தார். சரிதானே? சரி, அப்போ அவளை நம்ம என்ன பண்ணோம், நம்ம கூட அழைச்சிட்டு போனாலும் நமக்கு கடைசியில் நமக்கு சாங்ஷன் பண்ணுற அதிகாரம் அப்பாவுக்கு தானே உண்டு. வீட்டில் வேணால் இருக்கோ இல்லையா, ஆனால் சாஸ்திரம் அப்பாவுக்கு தான் அதிகாரம் வந்துருக்கு இல்லையா? வீட்டில் எல்லா பவர் அப்பாவுக்கு இருந்தாலும் கூட அம்மா வந்து சபையில் முன்னாடி நிற்பாங்களா? அப்பா தான் முன்னாடி நிற்பார் இல்லையா? அது மாதிரி தான் அது வீட்டிலே இருக்க பாருங்க. அப்படி அம்மா எல்லா அதிகாரம் சாங்ஷன் பண்ண, மணி சாங்ஷன் பண்ணுறதெல்லாம் செய்யலாம் உகலாம் அப்பா எதிர்பார்த்துட்டு இருப்பார் அம்மாவை. ஆனால் அது கல்யாணம் விசேஷம் வரும்போது அப்பா தான் முன்னாடி நிற்பார், அம்மா முன்னாடி நிற்பாங்களா? அது சாஸ்திரம் ஒத்துக்குமா? சமூகம் ஒத்துக்குமா? ஒத்துக்காது. அப்பா தான் முன்னாடி வந்து நின்று செய்வார், அம்மா ஸ்டைலில் நிற்பாங்க இல்லையா? அந்த பவர் வந்து அப்பாவுக்கு தான் சாஸ்திரம் கொடுத்து வச்சு. அதனால மேலாக தான் இருக்கு பதிங்கிறத லட்சணத்தை காண்பிப்பது. ஸோ அந்த ஆளுமை அப்படிங்கிற திறம், ஆளுமை திறம் என்பது அதனால தான். அதெல்லாம் நம்ம பேசணும்னா அது நம்ம கொஞ்சம் இந்த ஃபெமினிசம் அதெல்லாம் கொஞ்சம் இதாகிடும். ஏன்னா பெண் வந்து உடல் அளவில் பாதிக்கப்பட்டுருவா சில விஷயங்களை பண்ணும்பொழுது. ஸோ அதனால் அந்த ஆளுமை தன்மை குறைவு. நம்ம மனதினால வலிமையாக இருக்கேன் சார், நான் அதை இல்லைன்னே சொல்லப்போனா. ஸோ ஒரு ஆணுக்கு திருமணத்துக்கு பிறக்கக்கூடிய உடல் மாற்றம் என்ன, பெண்ணுக்கு திருமணத்துக்கு பிறகு உடல் மாற்றம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்ததுனாலே தெரிஞ்சிடும். பெண் வந்து சார்ந்து இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஸோ அப்போ ஆளுமை திறம் என்பது உடல் அளவில் இல்லைங்கிறதுனால சாஸ்திரம் அப்படி வச்சிருக்கு. அப்போ இல்லை இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கடைசியில் அங்கே தான் போய் நிற்கும். இதை பற்றி இன்னும் சொல்லலாம், இன்னும் சொல்லலைங்க. சட்டைகள் தலை வருவீங்க கிட்ட திருவிளையாடல் போகிற இடத்துல ஒரு இடத்துல எங்கள் வீட்டிலே நான் எவ்வளோ பார்த்தாலும் அதை சொல்லி டீஸ் பண்ணுவேன். என் அக்காவை, என் தங்கச்சியை, ஒய்ஃப் எல்லாரையும் சொல்லி தான் ஒரு இரிட்டேட் பண்ணி கொம்பு அடைக்கிறது. அதான் ஓட்டு கொம்பு அடைக்கிறது சொல்லி, அது என் தங்கச்சி ரொம்ப அது கொஞ்சம் போல்டாக இருக்கு. என் தங்கச்சி அது ரொம்ப சொல்லி இல்லை அவ்வளோதானே உனக்கு சொல்லாலே. அது இந்த திருவிளையாடல் புராணத்தில் இந்த பன்றிக்குட்டிக்கு முளை சுரந்த படலை முளை கொடுத்த படம் சாமி வந்து பன்றிக்குட்டிக்கெல்லாம் பால் கொடுப்பார். அந்த புராணத்தில் இந்த பாண்டிய ராஜாவை எதிர்த்து பன்றி தலைவனும் பன்றி வீரனும் அவருடைய மனைவி சேர்ந்து சண்டை போடுவாங்க. அப்போ வந்து பாண்டிய ராஜாவிலே எதிர்கொள்ள முடியாது அந்த பன்றியை. அப்படி சண்டை போடுவான் ராஜாவோட. அது காட்டில் வேட்டைக்கு போயிருப்பான் அவன். அந்த பன்றி சண்டை போடுவான் அவங்கள. அப்போ பெண் பன்றி சேர்ந்து சண்டை போடும். அவன் பெண் பன்றி சொல்லும், ராஜா தோக்கிற கட்டமாகிடும். ராஜா வந்து வழிபடியவன் இல்லையா, அவன் ஆயுதம் வச்சிருக்கான், மனுஷன் இதுக்கு பன்றி எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால் நம்ம தூக்குற சுச்சுவேஷன் ஆகிட்டோம், நம்ம போயிடுவோமா திரும்ப அப்படின்னு கேட்பா. அந்த பெண் பன்றி கேட்கும். அதுக்கு அந்த ஆண் பன்றி சொல்கிற மாதிரி வச்சுருப்பாரு. என்னது, நுண்ணறிவு பேசி நூல்கள் பல கற்றாலும் பெண்ணறிவு என்பதெல்லாம் பேதமைத்து அப்படின்னு பாரு. அதில் அது நுண்ணறிவு பல பேசி நூல்கள் பல கற்றாலும் பெண்ணறிவு என்பதெல்லாம் பேதமைத்து எண்ணுமா போல் நீ சொன்ன அப்படின்னா அந்த பன்றியை சொல்றது மாதிரி கருத்து இவருடைய கருத்து தானே. அது காரணம் என்னன்னா தப்பு இல்லை. அவ என்ன பண்ணுவா, தன்னை நோக்கி சிந்திக்கிறது பெண்ணுடைய குணம், தன்னை நோக்கி. ஏன்னா இப்போ ஓடி போயிடலான்னு சொல்றாங்கல்ல. ஸோ ஏன்னா வீட்டில் குழந்தைங்க விட்டு வந்திருக்கிறோம், அடுத்தது நம்ம இவனுடைய வீரத்தையோ இவனுக்கு வீரமரணம் தான் அது பெருமை என்பதையோ அவன் சிந்திக்கலை. தன்னுடைய வாழ்க்கையை எண்ணி பார்ப்பதனால பெண்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குங்கிறத சொல்றாங்க. அதனால முன்னோக்கி செல்லாமல் அவளை அது தப்பு கிடையாது. அப்படி இருக்கிறதுனா தப்பாது. அவனுக்கு ஆபத்து வராமல் இருக்கிறதுக்காகவும் தான் சார்ந்த குடும்பத்தை காப்பாற்றுறதா தான் நினைக்கிறான். ஆனால் அது நம்முடைய பொது, அதாவது இந்த புறப்பொருள்ங்கிறோம் இல்லையா, புறவியல், அது வந்து இது பொருந்தி வராது. அகையல்ல பொருந்தும். கணவனை வெளில விடக்கூடாது, அவன் தன்னை கூடயே வச்சுக்கணும், தான் அவன் ஆட்சி பண்ணணும், அவன் சொல்கிறது தான் கேட்கணும். அது அகத்துறையில் கரெக்டாக இருக்கும். ஆனால் புறத்துறைக்கு அது பொருந்தாது. ஸோ அதனால் இந்த கருத்து புறத்துறைக்குரிய கருத்து. அதுக்காக தான் அதை சரியாக புரிந்து கொள்ளணும். இது எப்படி சொல்லலாம் சாஸ்திரத்தில் சொல்லலாம்னா, புறத்துறைக்கு ஆமாம் வெளியில் போகணுன்னா விட மாட்டாங்க. ஆமாம் தானே, இல்லை வரைபொருள் பிரிவு, பரத்தயிர் பிரிவு, மன்னரிற் பிரிவு அப்படின்லாம் பிரிவு பற்றி பேசுது அகத்துறையில். அப்போ ஒரு ஊருக்கு ஒரு பையன் வந்து வேலைக்கு போகிறான்னா அந்த இடத்துல பெண்ணை வீட்டுக்கு கூட்டு போகக்கூடாதுங்கிறது நம்ம தமிழ் பண்பாடு. ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் வெளில போகிறாங்கன்னா அந்த பையன் போகிறான்னா அவன் தன்னுடைய மனைவியை கூட்டு போகக்கூடாது. அது வந்து கண்டிக்குது தமிழ் கலாச்சாரம், கூட்டு போகக்கூடாது. அதை அதனால தான் வரைபொருள் பிரிவுன்னு தனி துறையை வச்சுருக்குது. அவன் கூட்டு போனான்னா அது இழுக்குது, கலாச்சாரம் வாழல, லட்சணத்தோட வாழலன்னு அர்த்தம்.
இதை வந்து சிலப்பதிகாரத்தை ஒரு இடத்துல அற்புதமாக காட்டுவார். ஏன்னா இவன் வந்து முதல்ல பரத்தையர் பிரிவு கண்ணகிக்கு இல்லையா, ஏன்னா அவள் மணிமேகலை அது பேர் என்ன மாதவி கூட போயிருந்தான், அப்போ பிரிஞ்சிருந்தா. இப்போ திரும்பவும் வந்து பொருள் வய பெரிய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா திரும்பி வந்தோடனே காசு இப்படி பொருள் காசு இல்லாமல் இருக்கிறோமே, நான் மதுரைக்கு போய் பொருள் எடுத்து வரேன், இந்த ஊரில் பழைக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே கண்ணகி கிளம்புறால கூட ஆச்சு வரேன், அது தப்பு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அதை எப்படி பொருள் வய பிரிவு தானே, அவன் வீட்டில் தானே இருந்திருக்கணும், அவள் கூட போகணும்னு நினச்சது அவளுடைய பத்தினி தன்மைக்கு இழுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி, ஆமாம் இலக்கணப்படி தப்பு தான், போகக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு அழகாக சொல்லியிருப்பார் சேக்கடார் சாமி, இது சிவா இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு. அது என்ன சொல்லியிருக்காருனாக்க, அது வந்து எழுக என்ற எழுந்தாய் அப்படின்னு எங்கே சொல்லுவாங்கன்னா, மாதிரி வீட்டில் இந்த அடைக்கலம் படுத்த காதைன்னு மாதிரி வீட்டில் போய் விட்டுட்டு போயிருப்பாங்க. 2 பேரும் நீங்கள் இருங்க, சிட்டிக்குள்ளே போயிட்டு வரோம், அதுக்கப்புறம் மறுநாள் நீ போய் சிலம்பு வைத்து பொருள் எடுக்கலாமான்னு சொல்லி மாதிரிங்கிற இடைக்கொலை பெண் வீட்டில் 2 பேரையும் விட்டுட்டு அவள் போயிருப்பாள், அந்த அம்மா போயிருப்பாங்க. அப்போது நான் சிலம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நான் மனைவி கிட்ட பார்த்து பேசுகிறான், நீ எனக்காக இப்படி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்தியே, இப்படி பாலை நிலத்தெல்லாம் நடந்து வந்திருக்கியம்மா, நீ வரணும்னு அவசியம் இல்லையே. ஏன்னா அவள் வந்து லட்சணத்தை மீற வேணாம். ஒருவேளை நீங்கள் பொருள் நீ வாம என் கூட கூப்பிட்டுதான் கூட வரலன்னு சொன்னால் அவளுக்கு பத்தினி தன்மையை நீங்களதான் அர்த்தம் கிடையாது. ஏன்னா அது இலக்கணம். கணவன் பொருள் தேடி போகும்போது கூட போகாமல் இருக்கிறது வந்து பெண்ணுக்குரிய லட்சணம் தமிழ் உலகத்தில். ஆனால் அவன் எழுக என்றதும் எழுந்தாயன் மாவன், வா போவோம் அப்படின்னு என் பின்னாடி வந்த, அப்போ மற்றவங்க உன்னை தூட்டுருவாங்கன்னு கூட யோசிக்காமல் என் பின்னாடி என்னோட சொல்லு கட்டுப்படி நீ இப்போ கூட வந்திருக்க, வந்து இந்த பாலை நிலத்தை நடந்து இங்கே வந்து இப்படி தனியாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காண்பிக்கிறார். இதை வந்து மாப்போசி, சிலம்பு செல்வர் மாப்போசின்னு இருக்கார் இல்லையா, அவருக்கு எங்கே சிலை இருக்குது சென்னையில், இங்கே தான் இங்கே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அவர் சொன்ன நூலில் ஆராய்ச்சி பண்ணி எழுதி சொல்கிறார். அந்த அளவுக்கு லட்சணத்தை மீறினதையும் காமிச்சு அதற்கான விடையையும் சொல்லுகிறார் இந்த இடத்துல இளங்கோவடிகள்னு எழுதியிருப்பார். மாப்போசியினுடைய சிலப்பதிகார திறனாய்வுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதை படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படிலாம் கூட ஒரு நூலை படிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தன்மை உண்டு. நூலே நீங்கள் படிக்கணும். இப்போ சார் சிலப்பதிகாரம் படிக்கணும்னா எப்படி சார் திறனாய்வு படிக்கிறதுன்னு அது தேவையில்லை. நீங்கள் அதில் எழுதியிருக்கிறத பற்றியே உங்களுக்கு அடுத்தது சிலப்பதிகாரம் படிக்கணும், நீங்களே படிக்கணும் உங்களுக்கு தோணும். கலைஞர் இது இந்த மயிலாப்பூர் கோயில் பக்கத்தில் ஒரு சந்தில் ஒரு பதிப்பகம் இருக்குமே, அது பதிப்பகம் பேர் யாருக்கா தெரியுமா? மயிலாப்பூர் கோயில் இல்லை, கிரி ட்ரேடர்ஸ் இல்லை, வானதி பதிப்பகம் இல்லை பதிப்பகம் விஜயாவா தெரியல. நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, சாமி கோயில் கிழக்கு பார்த்துருக்கா, அவருடைய தெற்கு வீதியில் ஒரு குளத்தை ஒட்டி வடக்குள்ள சாலையோ அது பேர், அதில் ஒரு பதிப்பகம் இருக்குது. அந்த பதிப்பகத்தில் தான் அந்த மாப்போசி நூல்கள்லாம் பதிப்பிச்சிருக்காங்க. என்னன்னு தெரில, ஞாபகப்படுத்துகிறேன், எடுத்து போகிறேன், என்கிட்ட இருக்கு, எடுத்து போகிறேன். படிச்சிங்கன்னா வாங்கி படிச்சு பாருங்க. சின்னது ரொம்ப விலை கம்மிங்க, 60 ரூபா 30 ரூபா 70 ரூபா அப்படி தான் புத்தகம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓய்வு நேரத்தில் படிக்கலாம். ஒரு இலக்கியத்தை நீங்கள் படிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. சார் நான் திருமுறை மட்டும்தான் சார் படிப்பேன், அதெல்லாம் என்னை பார்த்து சொல்லாதீங்க சார் அப்படின்னு. சிலப்பதிகார திறனாய்வுகள் மாப்போசி வைங்க பதிப்பகமா, அது பேர் நல்ல இல்லை தமிழ் பேர் தான் மறந்துட்டேன். சரி, அதனால நீ கூகுள் பண்ணாலே தெரியும், அந்த புத்தகத்து பேரை நீங்க கூகுள் பண்ணாலே அந்த பதிப்பகம் பேர் வந்துடும். இப்போ என்ன பேசிட்டு இருக்கோம்? இல்லை எதுக்கு அங்கே போனோம்ப்பா, இங்கே பேசிட்டு இருக்கும்போது அங்கே போய் இவ்வளோ தூரம் கதைக்கு போயிட்டோமா? சரி பரவாயில்ல. இப்போ இந்த பாட்டு 57 பாட்டு பார்க்கணுமா? திருவருளை விடுவதை பற்றி தான் இந்த பாட்டில் பேசிட்டு இருக்கிறோம். வித்தும் அதன் அங்குரமும் போன்றிருக்கும் மெய்ஞானம், வித்தும் அதன் அங்குரமும் மெய்யுணரில், வித்து அதன் அதானே வித்ததனை வித்து அதனை காணாமையால் அதனை கைவிடுவர் கண்டவர்கள் பேணாமையால் அற்றார் பேரு அப்படின்னார். என்ன உதாரணம் காண்பிக்கிறார்னா, விதை போடுறீங்க மண்ணுக்குள்ள, பூங்கோடி பதிப்பகம் ஐயா பாதுகார், பூங்கோடி பதிப்பகம் பேர் அவங்கள்ட்ட இருக்குது எல்லாமே. நேராக போனீங்கன்னா அதை திறனாய்வுகள் புத்தகங்கள்லாம் வாங்கிக்கலாம். அந்த பதிப்பகத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டால் ஒன்று இருக்கும், சம்திங் கணபதி ஸ்வீட்டு. நாங்கள் போய் ஒரு நாள் ரொம்ப ட்ராப் ஆகிட்டேன் அதனால் அதையும் அங்கேயே சொல்லிடுறேன். இல்லை சார் நீங்கள் போலியில் அங்கே போய் இதுமாரி ஆகிட்டேன் சார், இல்லை
ஃபீட் வீடெலாம் மார்னிங்கில் டே டைமில் போட்டு கொடுத்து வாங்கி வச்சு நல்லா இல்லை, பிடிக்கல எனக்கு அது. அதனால் அதையும் சஜஸ்ட் பண்ணிடுறேன் உங்கள்கிட்ட. அதனால் வித்தும் அதன் அங்கரமும் போன்றிருக்கும்னா என்னென்னா, விதையை மண்ணில் போட்டிங்க, அது முளைச்சி செடி மேலே வந்துருச்சு. விதையை யாராவது தேடிட்டு இருப்பாங்களா கீழே காணுமே விதையன்னு? அவர் தேடினாரு, அவர் முளைக்கவே இல்லை. அப்போது இந்த இடத்துல நாம் உதாரணம், விதையே நீங்கள் ஊன்றீங்க, ஊன்ன மாத்திரத்துல இந்த விதை என்ன ஆகிடுது, முளைச்சி வெளில வந்துடுது. கீழே போட்ட விதை எங்கே? அப்போ விதையை கைவிட்டாங்க யாருமே. அது மாதிரி நீ திருவுருளை கைவிடணும்னாரு. வித்தும் அதன் அங்குரமும் இருக்கும் போல. வித்தும் அங்குரம்னா முளை, அதில் வருது இல்லையா அந்த முளைப்பான், முளைப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அது அங்குரம்னு பேர். அதுக்கு என்னங்க இங்கிலீஷில் பேர்? அங்குரத்துக்கு என்ன இங்கிலீஷ்? முளைக்கிறது இல்லையா? சரி, நீங்கள் இதை கேட்டால் சரி, உங்களுக்கு நம்ம முளைக்கட்டிய தானத்தை எப்படி சொல்லுங்கள் இங்கிலீஷில்? ஸ்ப்ரவுட்ஸ். அப்போ அந்த மீனிங் அந்த வேர்டு தான் இருக்கும். அப்போ ஸ்ப்ரவுட்னா முளைச்சதுன்னு அர்த்தம் இல்லையா? சரி, ரைட், அதாங்க அர்த்தம். ஸ்ப்ரவுட்னா முளைப்பு. அந்த முளைப்பு விதையும் எதுவும் பிரிக்க முடியாது. விதையிலேருந்து அதை கிளிட்டினாலும் விதை முளைக்காது, முளைப்பு மொழியை கிளிட்டினாலும் நீங்கள் என்ன கிடைக்காது, அதில் விதை முளைக்காது. ஸோ ரெண்டுமே சேர்ந்தது. அப்போது திருவருளும் ஞானமும் ஒன்று தான். அதான் சொன்னார், வித்தும் அதன் அங்கரமும் போன்றிருக்கும் மெய்ஞானம்னார். ஞானம் என்பது என்னது இங்கே? ஐயா அந்த மார்க்கர் வாங்கிட்டு வாங்கலாம் கொஞ்சம். மார்க்கர் எழுதுகிற மார்க்கர் எப்படி? வித்தும் அதன் அங்கரமும் போன்று இருக்கும் மெய்ஞானம் தான். மெய்ஞானம் என்பது சிவத்தை அறியக்கூடிய ஞானம். இந்த ஞானம் என்பது இந்த இடத்துல திருவருளும் அந்த உயிர் திருவருள் மயமாக இருக்குது, அருள் மயமாகிடும், அருளே உருவமாகிடுது, அருள் வடிவமாகிடுது. நன்னறிய சிவானந்த ஞான வடிவுன்னார். அதை நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அண்ணலார் சேவடிக்கு அமர்ந்திருந்தார், அண்ணலார் சேவடிக்கு ஆண்ட அரசு விட்டிருந்தார். அப்புறம் தான் புராணம் இது. அந்த ஞான வடிவமாக இருப்பது உயிர் தான், ஞானமாக இருப்பது திருவருள். அதெல்லாம் ரெண்டுத்தையும் பிரித்து அறிய முடியாது. இப்போ திருவருளை பிரிச்சுட்டிங்கன்னா ஞானம் இருக்காது, உயிரை பிரிச்சுட்டாலும் அங்கே ஞானம் ஏற்படாது. அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒன்று போல ஒன்றா இருக்கும். அதான் அங்குரமும் வித்துன்னு கலந்து காமிச்சார். அப்போது வித்தும் அதன் அங்குரமும் மெய் உணரில் வித்ததனில் காணாமையால் அதனை கைவிடுவர். ரெண்டுத்தையும் எடுக்கும்பொழுது கடைசி பண்ணுவாங்க. இதில் பயனுடையவர் யார்? விதை போட்டாச்சு, விதையிலேருந்து முளைந்துச்சு, முளைச்சி வெளில வந்துச்சு. கடைசியில் விதை யாராவது பார்த்துட்டு இருப்பாங்களா, கீழே போட்டோமே அது என்னாச்சு யோசிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அது கீழே இருக்குமானா சில விதைகளில் கீழே இருக்கும் தான். இப்போ நெல்லுலாம் விதைச்சிட்டாங்கன்னா நெல்லை பார்த்துட்டிங்கன்னா நெல் முளைச்சி வந்திருக்கும். அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா தவிடு மேலே இருக்க உண்மை அது மிதக்கும் பார்க்கலாம். இதே நீங்கள் இந்த இது இருவித்தலை தாவரம்னு படிச்சுருப்பீங்க. இருவித்தலை தாவரம்னா எப்படி இங்கிலீஷில்? அதுக்கு என்ன? அதான் புளிய விதை. இருவித்தலை ஒருவித்தலை தாவரம்னு சொல்லுவோம். இருவித்தலை தாவரம்னா அவரை விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருவித்தலை தாவரமாக இருக்கும். பிறக்கும்போது அது வரும்போது 2 இலை. அது என்ன பாட்டனி எல்லாம் படிக்கலையா ஒன்றும்? இதோ சொல்கிறார், அதான் பாருங்க ஐயா சொல்கிறார். அதான் இருவித்தலை தாவரம் ஒருவித்தலை தாவரம்பாங்க. ஐயா சரி, அது இருவித்தலை தாவரமாக இருந்ததுன்னா அது மேலே கிளப்பிட்டு வந்துடும். மேலே விதை பார்த்துருக்கீங்களா? இந்த அவரை விதையை ஊனி பார்த்துருக்கீங்கன்னா அப்படியே வந்து மேலே வந்து அதுலேருந்து இலை வந்து வெளில வரும். ஒருவித்தலை தாவரம் வச்சுருக்கா? இது ஒருவித்தலை, இது பாதாம் ஒருவித்தலை தானே இல்லையா? பாதாம் உடைச்சா 2 உடைக்க முடியுமா? 2 உடையுமா? புளிய விதை உடையிற மாதிரி உடையுமா பாதாம்? முந்திரி பருப்பு உடையிற மாதிரி உடையுமா? அதில் ஷேப் இருக்க மாதிரி தெரியலையே. சரி, நான் என்ன கேட்குறேன், அதில் டிஃபால்ட்டாக ஒரு பிரிவு இருக்கணும். ஆமாம், பேரிச்சம்பழம் ஒரு வித்தலை, பேரிச்சம்பழம் ஒரு வித்தலை, ரைட். புளியம்பழம்லாம் இருவித்தலை. பாட்னிக்கு தான் படிக்க வச்சுருக்காங்க. 12th 11th வச்சாங்க. நம்ம அதை என்னன்னே கண்டுக்கலை போல் இருக்கு பாட்னியில். நீங்கள் படிக்கலையே பாட்னி? உங்களுக்கு கிடையாதா? வித்து அதை அக்கிற இலை கீழே அந்த விதை இப்போ இல்லாம கைவிட்டோம். மேலே வந்து முளையை மட்டும்தான் கணக்கு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கீழே போட்டது என்னாச்சுன்னு யாரையும் யோசிக்கிறது இல்லை இல்லையா? அதுபோல் வித்தும் அதன் அங்குரமும் மெய்யுணரில் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மெய்யுணர்கிறதுக்கு அதான் அர்த்தம். வித்ததனில் காணாமையால், வித்து காணாம போயிடுது. என்னதான் இருக்கும்? அதனை கைவிடுவர். கண்டவர்கள் பேணாமையால் அற்றார் பேரு. அதே மாதிரி கண்டவர்கள் இந்த இடத்துல சிவனை கண்டவர்கள். எதை பேணாமையால்? திருவருளை பேணாமையால் இல்லையா? அற்றார் பேருனா கண்டவர்கள்னா இந்த இடத்துல திருவருளை கண்டவர்கள் பேணாமையால். அதாவது திருவருளை நாம காணாமலே நாம பேணுவது சிவபெருமான பேணுவது.
இல்லையா? திருவருளை கண்டு பேணாமை அப்படின்னா திருவருளையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, சிவபெருமானையும் பார்த்துட்டு இருக்கிறது, ரெண்டு பக்கத்துலையும் இருக்கிறது, அவர்கள் பேரற்றவர்களானார். அப்போ திருவருளை விட்டுறணும் ஒரு இடத்துல. விட்டுறது என்பது தான் இங்கே பிரச்சனை. என்னது? நாமளாக விட்டாலே பிரச்சனை தான். அது எப்படி போகணும்? அது தானாக இருக்கணும். உறங்குவன் கையில் உள்ள பாக்கு நழுவது போல நழுவணும். அது தானாக நடக்கும், பின்னாடி நடக்கும், கவலைப்படாதீங்க, ஒரு நாள் நடக்கும். அதனால் இதுக்கு ஒரு மூலர் ஒரு பாடல் ஒன்று இருக்குதுக்கு, அந்த பாட்டை சொல்கிற நோட் பண்ணிங்க. இதே மாதிரி பாட்டு ஒன்று, அதாவது 7வது தந்திரத்தில் விந்து உற்பத்தியா 10வது பாட்டு 7வது தந்திரத்தில் இருக்குதுங்க. அதே தான். எப்படி கேட்டா சொல்கிறீங்க? அப்படியா? சரி சரி. வித்தினில் அன்றி முளை இல்லை, அம்முளை வித்தினில் அன்றி வெளிப்படுமாறு இல்லை. இதே கருத்தை அப்படியே சொல்றார். வித்தினில் அன்றி முளை இல்லை, அம்முளை வித்தினில் அன்றி வெளிப்படுமாறு இல்லை. வித்தும் முளையும் ஒன்றல்ல வேறல்ல. வித்து முளையும் ஒன்றும் இல்லை வேறும் இல்லை. அத்தன்மைத்தாகும் அரண் நெறிதானே, அத்தன்மைத்தாகும் அரண் நெறிதானே அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த பாடல் அதே மாதிரி கருத்துலேயே பாட்டு. கஷ்டப்பட்டு போலாமா? ஆமாம், அதே கருத்துலேயே பட்டுதான். என்ன இதெல்லாம் இன்னைக்கு தேன் இதெல்லாம் கிடையாதா? அடுத்த பாட்டு தொடங்கிடுவோமாப்பா? அடுத்தது வந்துட்டாரா? டீ பிரேக் எடுத்துட்டு சாப்பிடுவோம்.